அத்தியாயம் 1. சவேரா ஹோட்டலின் கான்ஃபரன்ஸ் ஹாலில் அவர்கள் கூடியிருந்தார்கள். பெண்கள் பெரும்பாலும் 40ஐ தொட்ட பெண்கள், ஆனால் 30ஆக காட்டிக்கொள்ள எல்லா வகையிலும் முயன்றிருந்த பெண்கள். கிட்டத்தட்ட அத்தனை பேருக்கும் வாசலில் கார்கள் காத்திருந்தன. நிர்மலா ஜெயராமன் நம்மை இழிவாக எழுதிய அந்த பத்திரிகைக்கு நாம் ஏதாவது ஒரு நூதனமான வகையில் நம் கண்டனத்தை தெரிவித்தே ஆக வேண்டும் என்று அடுத்ததாக நமக்கு மரியாதைக்குரிய தலைவி திருமதி துரைராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன் என்றதும் அர்ச்சனா துரைராஜ் தன் நாற்காலியை விட்டு எழாமல் தன் முன்னால் இருந்த மைக்கை ஒரு தரம் தட்டி பார்த்து கொண்டாள். எனது இனிய தோழிகளே, வணக்கம். இது அவசரமாக கூட்டப்பட்டுள்ள ஒரு கூட்டம். ஒரு முன்னணி வார இதழில் பெண்களை கேவலப்படுத்துகிற விதமான ஒரு செய்தி வெளியிட்டாளர்கள். அதை படிக்காதவர்களுக்காக அதை பற்றி சற்று விரிவாக முதலில் சொல்லிவிடுகிறேன் என்று பேச துவங்கிய அர்ச்சனாவுக்கு வயது 34. டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் துரைராஜின் மனைவி. 2 குழந்தைகள். பிரீத்தி வயது 14, பிரசாத் வயது 8. ஆனால் அர்ச்சனா தன்னை 16 நிறையாத பருவமங்கையாகத்தான் பாவித்து கொண்டு அலங்கரித்து கொண்டிருந்தாள். ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட், முதுகில் ஓடம் கட்டி, பியூட்டி பார்லரில் தலையில் முன்னுச்சி முடிகளையும் பின்புறமாக ஸ்டைலாக கத்தரித்திருந்தாள். மெலிதான மைசூர் சில்க், பிரசவம் பிரசலித்த வரிகள் லேசாக தெரிந்தாலும் பரவாயில்லை என்று அபாயகரமான லோஹிப், கண்களுக்கு மஸ்காரா, உதடுகளுக்கு லிப்ஸ்டிக், கன்னங்களுக்கு ரூஜ் தடவாமல் அர்ச்சனா தன் அறையை விட்டு வெளியே வருவதில்லை. இனி அர்ச்சனாவின் பேச்சை கவனிக்கலாம். பத்திரிகையில் வெளிவந்த செய்தியை அப்படியே படிக்கிறேன். காலம் கெட்டுப்போச்சு. நீங்கள் வாட்டசாட்டமான வாலிபரா? நமது கடற்கரைக்கு வந்து சும்மா நின்று கொண்டிருந்தால் போதும். சொகுசான கார் வந்து உங்கள் அருகில் நிற்கும். காருக்கு பணக்கார வீட்டு லேடி இருப்பாள். உங்களை பார்த்து கண்ணடிப்பாள். வாங்களேன், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்பாள். இல்லைங்க, இப்போ தான் காஃபி சாப்பிட்டேன் என்று சொன்னால் நீங்கள் அசடு. உங்களை விட்டு விட்டு கார் போய்விடும். ஓ, சாப்பிடலாமே என்று சொல்லிவிட்டு நீங்கள் உற்சாகமாக காரில் ஏறிக்கொண்டால் அதன் பிறகு அன்று முழுக்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் தவிரவும் என்னென்னவோ கிடைக்கும். புறப்படும் போது கட்டறையாய் பணமும் கிடைக்கும். கரும்பு தின்ன கூலி. உங்களுக்கு ஆச்சரியம். ஆனால் இந்த ஃபேஷன் இப்போது நகரத்தில் பெருகி வருகிறது. நமது நிருபரின் பண நாள் கண்காணிப்புக்கு பிறகே இதை எழுதியுள்ளோம். இந்த மன்மத லீலைகளில் ஈடுபடுபவர்கள் முழுக்க பணக்கார வீட்டு பெண்கள், அதிலும் திருமணமானவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகளின் மனைவிகள். இந்த இரவு கூத்தில் வாலிபர்களே எச்சரிக்கையாக இருங்கள். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ, எந்த ஐஸ்கிரீமில் எய்ட்ஸ் இருக்குமோ, இதுதான் பத்திரிகையில் வந்துள்ள செய்தி. கூட்டத்தில் இருந்த அனைத்து பெண்களும் ஒரே நேரத்தில் ஷேம் ஷேம் டு அவர் ஜெண்டர் என்றும் இதை கண்டிச்சே ஆகணும் என்றும் கத்த நடுவில் ஒரு குரல், எழுதின பொறுக்கியை நடுரோட்டில் நிற்க வச்சு செருப்பால் அடிக்கணும் என்று கத்தியது. கையமர்த்தி அவர்களை அமைதிப்படுத்திய அர்ச்சனா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, செய்தியில் எந்த ஆதாரமும் இல்லை. அப்படியே அந்த நிருபர் ஒரு பொண்ணு தப்பு செய்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட இப்படி பணக்கார வீட்டு பெண்களை எல்லாருமே இப்படித்தான்னு பொதுப்படுத்தி எழுதியிருக்கக்கூடாது. மட்டமான வியாபார நோக்கத்தோட இந்த பத்திரிகை தரமில்லாத இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. இதை நாம் வன்மையாக கண்டித்து பத்திரிகைக்கும் தமிழக முதல்வருக்கும் பிரதமருக்கும் தந்திகள் கொடுத்துருக்கோம். இதை தவிர நம்ம கண்டனத்தோட தீவிரத்தை காட்டுறதுக்காக சில யோசனைகள் நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிற திட்டத்தில் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அத்தனை பேரும் கலந்துக்கிறீங்களா? கலந்துப்போம் என்று கத்தினார்கள். நாளைக்கு காலை கண்ணகி சிலையிலேருந்து ஊர்வலமாக புறப்படலாம். நேராக அந்த பத்திரிகை ஆஃபீஸ் போய் அதோட வாசலில் செய்தி வெளிவந்த இதழ்களை போட்டு கொளுத்தலாம். பத்திரிகை ஆசிரியர் மன்னிப்பு கேட்டு அடுத்த இதழில் வருத்தம் தெரிவிக்கிற செய்தி வெளியிடுறதா உத்தரவாதம் கொடுக்குற வரைக்கும் அவரை கேர பண்ணிக்கலாம். நைஸ் ஐடியா என்றார்கள். ஆனால் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், வன்முறை இல்லாமல் இதை செய்யணும். இதுக்கான போலீஸ் பர்மிஷன் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் வாங்கிடுறேன். காலையில் 9 மணிக்கு நாளைக்கு எல்லோரும் கண்ணகி சிலைக்கிட்ட ஆஜராகலாம். இதோட அதை எழுதினவனை நம்மக்கிட்ட ஒப்படைக்க சொல்லணும். எழுதின விரலை உடைக்கணும். வேணாம், இது ஓவர். பொறுப்பு இதழோட ஆசிரியருக்கு தான். யாரோ எழுதி கொடுத்தாலும் அவர் எப்படி அதை போடலாம்? முறை கெட்டு நாம் நடக்க வேணாம் என்றால் அர்ச்சனா துரை. மேற்கொண்டு கிளப் சார்பாக ஒரு டென்னிஸ் கிரவுண்டும், கிளப் உறுப்பினர்கள் உடற்பயிற்சி செய்வதற்காக ஒரு ஜிம் மற்றும் நீச்சல் குளம் கட்டுகிற ப்ராஜெக்ட் பற்றியெல்லாம் பேசி முடித்துவிட்டு கேக், சம்சா, டீ சாப்பிட்டு கலைய துவங்கினார்கள். டிரைவர் கதவு திறந்துவிட தன் காண்டசா காரில் ஏறிக்கொண்டாள் அர்ச்சனா. ஏசியை போடப்பா. சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். தன் கைப்பை திறந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டாள். மருது, வண்டியை ஓரமாக நிறுத்து, தீந்துருச்சு, போய் வாங்கிட்டு வந்துரு என்று அந்த வைன்ஸ் கடையை காட்டி 500 ரூபாய் நோட்டை கொடுத்தாள். மருது சென்று காகித கவரில் சுருட்டி வாங்கி வந்ததை பெற்று அருகில் வைத்து கொண்டாள். கேசட்டில் மைல்டான சாக்ஸஃபோன் ஒலித்து கொண்டிருக்க அர்ச்சனாவின் இமைகளில் லேசான மயக்கம் வந்து அமர்ந்தது. சிகரெட்டில் அடைக்கப்பட்டிருந்த ஸ்டஃப் தன் கடமையை செய்து கொண்டிருந்தது. கார் ஓடிக்கொண்டிருந்தது. ஐயா எத்தனை மணிக்கு சொன்னார் மருது? 1 மணி ஆகும்னு சொன்னார் மேடம். இப்போது மணி என்ன? 8:15. அப்படின்னா வீட்டுக்கு லேட்டாக போகலாம்.
திருவான்மையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடு. துரைராஜ் தன் நேர்மையான சம்பாத்தியத்தில் கட்டின வீடு கோபாலபுரத்தில். அப்படி இப்படி சம்பாதித்ததில் அர்ச்சனா பெயரில் வாங்கிய வீடு திருவான்மையூரில். தனி வீடு, வாட்ச்மேன் யாரும் இல்லாத வீடு. அங்கே காரில் வந்து இறங்கியதும், மருது நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு, நாளைக்கு வா, இங்கேருந்து நான் போய்க்கிறேன் என்றாள் அர்ச்சனா. தயங்கி நின்றான் மருது. என்ன, நான் உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் போகிறேனே. இல்லை, ஸ்டடி ஆயிடுவேன், போடா கண்ணா என்று சிரித்தபடி அவன் கன்னத்தில் தட்டினாள். சாவி போட்டு கதவை திறந்து உள்ளே வந்ததும் ஃபோன் எடுத்தாள். ஹலோ, துரைராஜ் ஸ்பீக்கிங். குட் ஈவினிங் டார்லிங். என்னம்மா? சவேரால் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. கோகிலா கந்தசாமி வீட்டில் ஒரு பர்சனல் பார்ட்டின்னு இன்வைட் பண்ணுறா, அங்கே போகிறேன். 12 மணிக்குள்ளே வர பார்க்குறேன். சரி, நான் வர்றதுக்கும் லேட் ஆகிடும். ஏன், பியர் உண்டா? ஒன்லி 1 கிளாஸ் டார்லிங். என்ஜாய் ஹனி. டிரைவர் இருக்கானில்ல, நேரமாச்சுன்னு அவனை அனுப்பிட்டேன். பிக்கப் பண்ணிக்க நான் வரட்டுமா? நோ ப்ராப்ளம் டியர், நான் வந்துடுறேன். ஓகே. வைத்து விட்டு உடனே வேறு ஒரு எண்ணெய் தொட்டாள். சுரேந்தர் இருக்காரா? பேச சொல்லுங்க என்றார். இல்லைங்க, ஷூட்டிங் போயிருக்கார். எங்கே ஷூட்டிங்? வேளச்சேரியில் ஒரு பங்களாவில். ஃபோன் நம்பர் ப்ளீஸ். நீங்கள் யார்? சினி சித்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ப்ரொடியூசரோட செக்ரட்டரி பேசுகிறேங்க. சுரேந்தர் ஒய்ஃப் தானே நீங்கள்? ஆமாம், சொல்கிறேன், குறிச்சிக்குங்க. தேங்க்யூ. உள்ளங்கையில் குறித்து கொண்டு என்னை அழைத்தாள். அங்கே ஸ்டண்ட் மாஸ்டர் சுரேந்தர் இருப்பார், கொஞ்சம் பேச சொல்ல முடியுமா? நீங்கள் யார்? அவரோட பொண்டாட்டி. 1 மினிட். அர்ச்சனா கட்டிலில் சற்று தள்ளி கிடந்த தலையணையை அருகில் இழுத்து அணைத்து கொண்டு காத்திருக்க. ஹலோ, என்னடி சொல்லு. ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சுரேந்தர், நான் அர்ச்சனா பேசுகிறேன். ஓ, ஐ எம் சாரிங்க. ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? சாரிங்க, நான் ஒய்ஃப்னு நினச்சிக்கிட்டு. நான் டிஸ்டர்ப் பண்ணலாமா? பண்ணலாம். எங்கேருந்து பேசுகிறீங்க? வேளச்சேரியிலேருந்து. 15 நிமிஷம் தூரத்துலேருந்து. கெஸ்ட் ஹவுஸா? இங்கே கிளைமேக்ஸ் ஃபைட்டுங்க. ஹீரோ மேக்கப் போட்டுட்ருக்கார். அப்போது பிஸியாகும். எவ்வளோ நேரம் இருப்பீங்க? 1 மணி வரைக்கும். நான் ஆரம்பித்து வச்சுட்டு ஒரு பெரிய செட்டப் ரிஹர்சல் கொடுத்துட்டு வரட்டுமா? 10 மணி ஆகிடும். உனக்காக வெயிட் பண்ணுவேன் சுரேந்தர். கண்டிப்பாக வருவேன். ஃபோனை வைத்துவிட்டு அர்ச்சனா வீடியோவில் படம் போட்டு கட்டிலில் சரிந்து படுத்து கொண்டு ரசித்து பார்த்தபடி காத்திருந்தாள். அத்தியாயம் 2. தெருமுனையில் விளக்கெரியாத கம்பத்திற்கு கீழே அந்த அம்பாசிடர் கார் வந்து நின்றது. என்ஜினும் விளக்குகளும் அணைந்தன. அவர் கீழே இறங்கினார். மெதுவாக சாலையோரமாக நடந்தார். உறங்கிக் கொண்டிருந்த ஒரு நாய் நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் படுத்துக்கொண்டது. பெரும்பான்மையான வீடுகள் கருப்பணிந்திருந்தன. வெளிச்ச சதுரங்கள் தெரிந்த ஜன்னல்களிலிருந்து பின்னிரவு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் ஆடியோ தப்பித்து வந்து காற்றில் கரைந்து கொண்டிருந்தன. தன் சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு அவர் அந்த பிளாட் சிஸ்டத்தின் லிஃப்ட் நோக்கி நடந்தார். உள்ளே நுழைந்து எண் 6 அழித்துவிட்டு காத்திருக்கும் நேரத்தில் கண்ணாடியில் தன் மீசையை பார்த்து கொண்டார். லிஃப்டில் இருந்து வெளிப்பட்டு நடந்து நின்று டிங் டாங் என்று திறந்ததும் ஃபார் எவர் ஃபார் யூ சென்ட் மனம் முதலில் அவரை வரவேற்றது. 1 மணி நேரம் நீங்கள் லேட் என்றால் அவள். திரைச்சீலை துணியில் நைட்டி அணிந்திருந்தாள். படுக்கை அறைக்கு வந்தார். தயாராய் ஹாட்பேக்கில் வைக்கப்பட்டிருந்த ஐட்டங்களை திறந்து பார்த்தார். சாரி, உனக்கு பசிச்சா சாப்பிட்ருக்கலாமே. சட்டை பேண்ட் கழட்டி விட்டு ஹேங்கரில் மாட்டினார். கட்டில் மேலிருந்த லுங்கியை அணிந்து கொண்டார். அவள் கிளாஸ் வைத்து ஊற்றினாள். அவர் ஃப்ளாஸ்கில் இருந்து ஐஸ் கட்டிகள் எடுத்து போட்டுக்கொண்டு கடக்க என்று குடித்தார். கையில் என்ன? அவர் அருகில் அமர்ந்தவளின் முழங்காலில் பிளாஸ்திரி பார்த்து கேட்டார். கதவுல இடிச்சுக்கிட்டேன். முதல்ல சாப்பிட்டுடலாம், பாவம் நீ பசியாக இருக்க. 2 பீங்கான் தட்டுகளில் பிரியாணி வைத்துக்கொண்டு கோழி குருமா ஊற்றிக்கொண்டு சாப்பிட்டார்கள். ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வந்த வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவி கொண்டு போட்டுக்கொண்டார். சிகரெட் எடுத்து தன் உதட்டில் வைத்து கொண்டதும் லைட்டரால் கிளிக்கி பற்ற வைத்தாள். சாப்பிட்ட தட்டுகளை சிங்கில் போட்டுவிட்டு கை துடைத்துவிட்டு அருகில் வந்து அமர்ந்தவளின் முகத்தில் ஊதினார். வயசு ஏற ஏற நீ அழகாக இருக்க. தோளை பிடித்து தன்னை அணைத்து கொண்டார். அவர் மார்பில் தொங்கிய புலிநகச் செயினை விரலில் சுற்றி நிமிண்டினாள். ஏன் 1 வாரமாக வரல? முனகலாக கேட்டார். கொஞ்சம் பிஸி. உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, நான் இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு யார் இருக்காங்களா? பொடி பைத்தியக்காரி. அவளை நான் தொட்டு 4 மாதம் ஆச்சு. ஏன்? கொஞ்சம் லிபர்ட்டி கொடுத்தேன், ஓவராக போயிட்டா. எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கிறேன். என்னாச்சுங்க? ஃபோன் பண்ணுறா, கோகிலா கந்தசாமி வீட்டில் பார்ட்டி, வர லேட்டாகும்னு. இதில் என்ன? கோகிலா கந்தசாமி 1 வாரமாக ஊரில் இல்லை. இவ கெஸ்ட் ஹவுஸ் போயிருப்பா, அங்கே கூத்தடிச்சிட்ருப்பா. எப்படி இவ்வளவு தூரம் விட்டீங்க? ஸ்வாதி, நான் ஒரு மாதிரியானவன். என் பாலிசி தனி. இந்த விஷயத்தில் நான் கட்டுப்பாடு இல்லாதவன், தேவையும் இல்லைன்னு நினைக்கிறவன். இந்த உடம்பை ஆண்டவன் அனுபவிக்கிறதுக்காக தான் கொடுத்தான். அனுபவிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அனுபவிக்கணும். என் ப்ரைவேட் லைஃப் பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க ப்ரைவேட் லைஃப்லையும் நான் கேள்வி கேட்கறதில்ல. என் பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப எனக்கு அவளை விட அவளோட பணம் தான் பெரிய கவர்ச்சியாக இருந்துச்சு. லட்சாதிபதி அப்பா, ஒரே பொண்ணு, ரொம்ப மாடர்ன் டைப் பொண்ணு, நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
ஃபஸ்ட் நைட்டில் ஓப்பனாக சொன்னேன், நான் தொடர முதல் பொண்ணு நீ இல்லைன்னு. உடனே அவள் சொன்னான், என்னை தொடர முதல் ஆம்பளை நீங்கள் இல்லைன்னு. எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு அப்செட் ஆகிட்டேன். டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு கூட பட்டுது. 40 லட்சம் சொத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. யோசித்து பார்த்தப்ப எனக்கு இருக்கிற அதே உரிமை அவளுக்கும் இருக்குன்னு பட்டுது. மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன். அவங்கவுங்க அந்தரங்க வாழ்க்கையில் நானும் சரி அவளும் சரி தலையிடக்கூடாதுன்னு ஒப்பந்தத்துக்கு வந்தோம். என்ன மாதிரி அவளும் இருந்து தொலைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் மனசு அப்பப்போ நொந்து போகுது. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீ ஒழுக்கமாக இருக்கணும்னு ஒரு மேல் சாவனீஸ தாட் அடிக்கடி ஓடுது. பட் ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். 2 குழந்தைகளுக்கு அப்புறம் அவங்க இப்போ தான் அதிகமாக ஆட்டம் போடுறா. பெண்கள் சங்க தலைவி. இதுதான் இன்னும் கஷ்டமாக இருக்குது. எதுக்கு ரெட்டை வேஷம்? எப்படியே இருந்துக்கோ ஒழி. இந்த சங்கம், பெண்ணுரிமை, புடலங்காய் எல்லாம் எனக்கு உனக்குன்னு 1000 தடவை கேட்டாச்சு. பப்ளிக் இமேஜ் வேணுமா? என் விஷயம் தெரியுமா அவங்களுக்கு? நல்லா தெரியும். திட்டுறதில்லையா? நோ, அதான் தலையிடக்கூடாதுன்னு பேச்சு இருக்கே. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொன்னால் நீ ஆச்சரியப்படுவ. என்ன? உன் பிறந்த நாளுக்கு ஒரு பட்டுப்புடவை ப்ரெசென்ட் பண்ணனே, அவள் தான் செலக்ட் பண்ணா. அபூர்வமான புருஷன், அபூர்வமான பொண்டாட்டி என்று சிரித்தாள் சுவாதி. எனக்கு இப்போ இந்த பைத்தியக்காரத்தனமான ஐடியாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு வருது சுவாதி. வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். திமிரா? அது இல்லை, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. தப்பு, இது தப்புன்னு மனசில் ஒரு கில்ட்டி ஃபீலிங். உங்களுக்கா அர்ச்சனாவுக்கா? எனக்கு தான். அவள் டோன்ட் கேர் டைப். பேசுகிறத பார்த்தா இங்கே வரதை நிறுத்திடுவீங்க போல இருக்குது. சேச்சா, 6 வருஷ பந்தம் சுவாதி, மற்றபடி குறைச்சிக்கலாம்னு பார்க்குறேன் என்று பேச்சு நிறுத்திவிட்டு அவளை தன்னோடு நெருக்கமாக அணைத்து கொண்டார் துரைராஜ். அத்தியாயம் 3. முகமலர்ச்சியுடன் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தாள் அர்ச்சனா. அதில் அவள் புகைப்படம் வெளிவந்திருந்தது. கண்ணகி பெண்கள் சங்கம் நேற்று சென்னையில் ஒரு ஊர்வலம் நடத்தியது. இந்த ஊர்வலத்தை சங்க தலைவி அர்ச்சனா துரைராஜ் தலைமையேற்று நடத்தினார். பெண்களை கேவலப்படுத்தாதே என்று கோஷமிட்ட 100கணக்கான பெண்கள் ஊர்வலத்தில் வந்தனர். பெண்களை பற்றி தரக்குறைவான செய்தி ஒன்றை வெளியிட்ட பத்திரிகை அலுவலகத்திற்கு முன்பாக அவர்கள் கூடி செய்தி வெளிவந்த இதழ்களை கோஷம் போட்டபடி எதிர்த்தார்கள். பிறகு பத்திரிகையின் ஆசிரியர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரி ஆசிரியரின் அறைக்கு முன்னால் நின்று அவர் வெளியேற முடியாதபடி கேரோ செய்தார்கள். 3 மணி நேரம் இந்த நூதனமான போராட்டம் தொடர்ந்தது. இறுதியில் பத்திரிகை ஆசிரியர் வெளியே வந்து அந்த செய்தியை வெளியிட்டதற்காக மன்னிப்பு கேட்டார். அடுத்த இதழில் வருத்தம் தெரிவித்து எழுதுவதாகவும் உறுதியளித்த பிறகு பெண்கள் கலைந்து சென்றார்கள். பெண்கள் சங்க தலைவி அர்ச்சனா துரைராஜ் அவர்களை நமது நிருபர் பேட்டி கண்டார். உங்கள் போராட்டம் வெற்றி பெற்றதை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சிதானே? நிச்சயமாக. இது என் போராட்டத்துக்கான வெற்றி இல்லை, பெண் இனத்தின் தன்மான உணர்ச்சிக்கு கிடைத்த வெற்றி. பெண்களை பற்றி எது வேண்டுமானாலும் எழுதலாம், எப்படி வேண்டுமானாலும் எழுதலாம் என்கிற தைரிய போக்கு இனி தளரும். பத்திரிகையில் மட்டுமல்ல, எங்கு பெண்ணுக்கு ஒரு அவமானம் நேர்கிறதோ அங்கு எங்கள் சங்கம் நிற்கும். உங்கள் சங்கத்தின் நோக்கம் என்ன? ஒரே வரியில் கூறுவதென்றால் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் எங்கள் நோக்கம். பெண்களை மதிக்கிற, பெண்ணுரிமைக்காக வாதாடுகிற எவரும் எங்கள் நண்பர்கள். பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? கட்டுப்பாடுகளை, தடைகளை உடைத்தெறிந்து முன்னேற வேண்டும். எங்கு பெண்ணுக்கு ஒரு இழிவு ஏற்படுத்தப்பட்டாலும் பொங்கி எழ வேண்டும். இணைந்து குரல் கொடுக்க முன்வர வேண்டும். பெண்கள் இணைந்து போராடினால் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகளை ஒடுக்கி விடுவது சுலபம். இவ்வாறு அர்ச்சனா துரைராஜ் கருத்து கூறினார். பேப்பரை மடக்குவதற்குள் ஃபோன் அடித்தது. யாரோ பாராட்டினார்கள். காலையில் இருந்து இது 30வது ஃபோன். மருது அவளிடம் வந்தான். மேடம், உங்களை பார்க்கறதுக்கு 7-8 பேர் வந்திருக்காங்க. பாரதி நற்பணி மன்றமாம். உட்கார சொல்லு, வர்றேன். அர்ச்சனா கண்ணாடியில் தன்னை ஒரு தரம் பார்த்து கொண்டு சென்ட் எடுத்து பீச்சு கொண்டு வாசனையாக வரவேற்பறைக்கு வந்தாள். அமர்ந்திருந்த இளைஞர்கள் எழுந்து கொண்டு கை கூப்பினார்கள். அவர்களின் கையில் பூச்செண்டு வைத்திருந்தவன் முன்னால் வந்து அவளிடம் நீட்டினான். பேப்பரில் செய்தி பார்த்தோம் மேடம், உங்களை உடனே பாராட்டணும்னு தோணிச்சு வந்தோம் என்றவன் சிகப்பாக இருந்தான். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல உட்காருங்க. நீங்கள்லாம் யாரு? மேடம், என் பேர் லட்சுமணன். பாரதி நற்பணி மன்றம்னு ஒன்று நடத்திட்டு இருக்கோம். எல்லாரும் பாரதியோட ரசிகர்கள். அவரோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அவர் பெண்கள் முன்னேற்றத்துக்காக சொன்னதெல்லாம் நாங்கள் ரசிப்போம். புக்கில் அந்த செய்தியை படிச்சுட்டு ஆசிரியருக்கு நாங்கள் கூட ஒரு கண்டன கடிதம் எழுதி போட்டோம். ஆனால் நீங்கள் செயலில் இறங்கி சாதிச்சிட்டீங்க. அர்ச்சனா அவன் முகத்தில் இருந்த மென்மையை, உதடுகளில் இருந்த பெண்மையை, தோள்களிலும் மீசையிலும் இருந்த ஆண்மையை ரசித்தாள். எவ்வளவு அழகாக இருக்கிறான் இவன். மருது, எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்லு. அதெல்லாம் வேணாங்க. இதே மாதிரி நாளைக்கு நீங்கள் என்ன போராட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு உதவியை கூப்பிடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க செய்கிறீங்க லட்சுமணன்? எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமா படிச்சிருக்கேன் மேடம். டிவி, விசிஆர் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுற கடை வச்சுருக்கேன். என் அட்ரஸ் என்று விலாச அட்டை எடுத்து கொடுத்தான். எங்கள் தலைவருக்கு அடுத்த மாதம் கல்யாணம் என்றான் ஒருவன். டேய் சும்மா இருங்கடா, அதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு என்று அவன் முகத்தில் வெட்கம் பரவ சினுங்களாக அதட்டியது ரசிக்கும்படியாக இருந்தது.
பொண்ணு சொந்தமா என்றாள் அர்ச்சனா. இல்லைங்க, அப்பா அம்மா ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாம் பார்த்து. எந்த ஊர் பொண்ணு? விருத்தாச்சலம். நீங்கள் பொண்ணை பார்க்கலையா? பார்த்தேங்க என்று நெளிந்தான். உங்களை மாதிரியே சிகப்பா? இல்லைங்க, மாநிறங்க. நாங்கள் வர்றோம். என்ன தலைவரே, வந்த விஷயத்தையே மறந்துட்ட என்றான் ஒருவன். ஆமாம், மறந்தே போயிட்டேங்க. நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன சொல்லுங்கள்? அடுத்த வாரம் எங்கள் மன்றத்துக்கு 1ஆம் ஆண்டு நிறைவு விழா வருது. விழாவில் நீங்கள் சிறப்பு பேச்சாளராக கலந்துக்கணும். நானா? கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் வந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். வர்றேன், கண்டிப்பாக வர்றேன். எல்லோருக்கும் குளிர்பானம் வந்தது. குடித்து விட்டு புறப்பட்டு சென்றார்கள். லட்சுமணன் கொடுத்த விசிட்டிங் கார்டை பார்த்து கொண்டாள். அத்தியாயம் 4. ஒலித்த ஃபோனை எடுத்தான் லட்சுமணன். ஹலோ, சூப்பர் ஃபைன் எலக்ட்ரானிக்ஸ் என்றான். லட்சுமணன் இருக்காரா? நான் அர்ச்சனா துரைராஜ் பேசுகிறேன். நான் லட்சுமணன் தான் பேசுகிறேன். வணக்கங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு என்னால் நம்பவே முடியலைங்க. ஏன், நான் ஃபோன் பண்ணக்கூடாதா? நான் எதிர்பார்க்கலைன்னு சொன்னேன். இனிமேல் அடிக்கடி எதிர்பாருங்க லட்சுமணன். அதாவது நான் எவ்வளவோ லட்சியங்கள் வச்சுருக்கேன். அதையெல்லாம் செயலாக்க உங்களை மாதிரி துடிப்பான ஒரு தளபதி எனக்கு வேணும். ஐயோ, என்ன மேடம் பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? மிகையாக சொல்லலை. என் ஹஸ்பண்ட் பிஸி. என் ஆக்டிவிட்டீஸ்க்கு உதவுறது சரியான ஆள் இல்லை. என்ன உதவி வேணும்னாலும் கூப்பிடுங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. உதவி இல்லைங்க, தொண்டு. சமுதாயத்து மேலே எனக்கு இன்றைக்கி யாருக்குமே அக்கறை இல்லை. உங்களை மாதிரி சில பேர் தான் அக்கறை காட்டுறாங்க. உங்களுக்கு செய்கிற உதவி சமுதாயத்திற்கு செய்கிற தொண்டு. ரொம்ப அழகாக பேசுகிறப்பா நீ. சாரி, மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க. இப்போ தாங்க என்னை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க. உங்களுக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு? நீங்கள் என்னை உரிமையோட வா போனே கூப்பிடலாம். நான் உங்கள் தம்பி மாதிரி. அரசியலில் தான் இந்த அண்ணன் தம்பி எல்லாம் புழங்கும். வயசு ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ என்னோடய ஃப்ரெண்டு, நான் உன்னோட ஃப்ரெண்டு. ஓகே? என்னமோ சொல்ல வந்தீங்க பாரு, அதை மறந்துட்டு ஏதேதோ பேசுகிறேன். உங்கள் பாரதி மன்றத்தில் என்னை பேச கூப்பிட்டீங்களே, அந்த நிகழ்ச்சியை புதுவிதமாக அமைக்கலாமான்னு ஒரு யோசனைப்படுது. என்ன யோசனை? எல்லாத்தையும் ஃபோன்லேயே சொல்லணுமாப்பா? நான் உங்களை பார்க்குறேங்க. வீட்டில் நிம்மதியாக பேச முடியாதுப்பா. ஒன்று செய்ய, சாயங்காலம் 6 மணிக்கு வள்ளுவர் கோட்டம் வாசலில் வெயிட் பண்ணேன். நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். பேசிவிட்டு உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்க. ஃபோனை வைத்த லட்சுமணனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அர்ச்சனா துரைராஜ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள். பெரிய விஐபி. பேப்பர்களிலும் டிவியிலும் தினம் வருபவர்கள். அவர்கள் தன் தளபதியாக இருக்க சொல்லி என்னிடம் இவ்வளவு வாஞ்சையாக பேசுகிறார்களே. நான் எங்கே, அவர்கள் எங்கே? ஆனால் எந்த தராதர வித்தியாசமும் பார்க்காமல் இயல்பாக பேசுகிறார்களே. மாலை 6 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்தில் காத்திருந்து அவன் அருகில் காரை நிறுத்தின அர்ச்சனா. ஏறிக்கோ லட்சுமணா என்றார். குட் ஈவினிங் மேடம் என்று அமர்ந்து கொண்டு கைகளை கட்டி கொண்டான் ஒரு மாணவனைப் போல. அர்ச்சனா இன்றைக்கு எதற்காக இவ்வளவு கவர்ச்சியாக உடை அணிந்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரியவில்லை. திரும்பி பார்க்க கூசியது. இவர்களிடம் பிடிக்காத அம்சம் இப்படி கவர்ச்சியாக உடை அணிவதுதான். சரி, இது அவரவர் தனிப்பட்ட விஷயம். எண்ணமும் சிந்தனையும் சுத்தமாக இருக்கிறதே, அதுதானே முக்கியம். காரை ஓட்டியபடி கேட்டாள். என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீங்கள் தானே ஏதோ சொல்கிறேன். நீங்கள் உடனே பிஸ்னஸா? ரிலாக்ஸ்டாக ஏதாச்சும் பேச மாட்டியா? சினிமா அதிகம் பார்ப்பியா? மாதம் ஒரு தடவைங்க. என்ன வயசு உனக்கு? 24ங்க. எக்ஸசைஸ் பண்ணுறியா தினமும்? இல்லைங்க. ஏன், உடம்பை விண்ணுன்னு வச்சுருக்கேன்னு கேட்டேன். அவன் நெளிந்தான் தர்மச்சங்கடமாக. ஸ்டாப் அவுந்துருச்சு, கட்டிவிட என்று வலது கை ஸ்டியரிங்கை பிடித்திருக்க இடது கையை அவன் பக்கம் நீட்டினாள். அவிழ்ந்திருந்த ரிஸ்ட் வாட்சின் ஸ்டாஃபை அவள் கையில் தன் விரல் படாமல் ஜாக்கிரதையாக கட்டிவிட்டாள். இயல்பாகவே நீ ரொம்ப கூச்சமா? ஆமாங்க. இப்படி வெக்கப்பட்டா எப்படி? கல்யாணத்தை சந்திச்சாகணுமே என்று சிரித்தாள். இவனும் சங்கடமாக இணைந்து சிரித்தான். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்கு. ஏன் சொல்லு? தெரியலைங்க. என்கிட்ட உண்மை இருக்குது. உன்கிட்ட பெண்மை கலந்துருக்கு. பெண்மை கலந்த ஆண்களை பொதுவாக எல்லா பொம்பளைங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி எந்த மாதிரி பெண்களை எல்லா ஆம்பளைங்களுக்கும் பிடிக்கும் சொல்லு? தெரியலைங்க. அட யோசனை பண்ணி சொல்லேன். நிஜமாக தெரியலைங்க. சரி, இப்படி கேட்குறேன், உனக்கு எந்த மாதிரி பெண்களை பிடிக்கும்? அவன் எச்சில் விழுங்கினான். ஒரு காரணமாக தான் கேட்குறேன், சும்மா கூச்சப்படாமல் சொல்லேன். அழகான பெண்களை பிடிக்கும். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. ஒரு இங்கிலீஷ் மேகசினில் சர்வே பண்ணி எழுதியிருக்கான். அவனுக்கு ஷாக் அடித்தது போல் இருந்தது. என்ன இவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறார்கள்? ஏன் உம்முன்னு ஆயிட்ட? ஒன்றும் இல்லை. நான் அழகாக இருக்கேனா லட்சுமணா? என்றான். கேட்டதுக்காக சொல்லக்கூடாது. நிஜமாக நீங்கள் அழகாக இருக்கீங்க. என்று பெருமூச்சு விட்டாள் அர்ச்சனா. ஏங்க பெருமூச்சு விடுறீங்க? உங்ககிட்ட எது சொன்னாலும் பர்சனலாக வச்சுப்பியா? வச்சுப்பேன். ஆமாம், எங்கே போகிறீங்க நீங்கள்? திருவான்மையூர். அங்கே என்ன? எனக்கு அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. யார் தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக பேசலாம் என்று அவனை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்பு தான் அவனை குழப்பியது. திருவான்மையூர் தனி வீட்டுக்கு உள்ளே ஹாலில் அமர்ந்தார்கள். கால் மேல் கால் அணிந்து அவனை பார்த்தாள் அர்ச்சனா. பார்வையில் நிச்சயமாக பாரதியார் இல்லை.
லட்சுமணா, தோட்டத்தில் ஒரு ரோஜாப்பூ அழகாக பூத்திருக்கு. அதை யாராச்சும் பறித்து தலையில் வச்சுக்கிட்டா தானே ரோஜாவுக்கு மரியாதை. ஆமாம், பறிக்காமல் செடியிலேயே விட்டா வாடி போயிடும். நான் வாடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. புரியலைங்க. என் புருஷன் சும்மா அலங்காரத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவருக்கு உடம்பு சரியில்லை. நாங்கள் சந்தோஷமாக இருந்து பல வருஷமாச்சு என்று மறுபடியும் அவனை பார்த்தாள். இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி இல்லை? ஆமாங்க, ஒரே கசகசன்னு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறியா? குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த புக்ஸ் படிச்சுட்டு. அவனுக்கு புத்தகம் புரட்டுவது தவிர வேறு வழி தெரியவில்லை. அர்ச்சனா தன் படுக்கை அறைக்குள் வந்தார். ஒரு நீளமான துண்டு மட்டும் கட்டி கொண்டாள். குளியல் அறைக்குள் வந்து நின்று கொண்டாள். ஷவரை திறந்துவிட்டு அதனடியில் துண்டோடு நின்றாள். முழுக்க நனைந்தாள். 10 நிமிடங்கள் கழித்து குளியல் அறையின் தாழ்பாலை வேண்டுமென்றே சப்தப்படுத்தி, லட்சுமணா, லட்சுமணா. கதவுக்கு வெளிப்பக்கம் ஓடி வந்து நின்று, என்னங்க என்று லட்சுமணன் கேட்டான். இந்த கதவு டைட்டாக இருக்குது, திறக்க முடியலப்பா, ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளேன். அவன் தள்ள தோதாக உள்பக்கம் தாழ்பாலை திறந்து வைத்திருக்க அவன் முழு பலத்துடன் கதவை தள்ள கதவு உடனே திறந்து கொண்டதால் அவன் பேலன்ஸ் தடுமாறி உள்ளே நனைந்து நின்ற அவள் மேல் சாய அவனை அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டாள் அர்ச்சனா. இன்னும் எப்படித்தான் புரிய வைக்கிறதாம் என்று அவன் கன்னத்தில் முத்தமிட விருட்டென்று அவளை விலக்கி தள்ளிவிட்டு 2 அடி பின்னால் தள்ளி நின்றான் லட்சுமணன். அவன் கண்கள் சிவந்திருந்தன. மூச்சு வாங்க ஆவேசமாக பேசினான். சி, நீ இவ்வளவு மட்டமானவளா? ஊரில் உன்னை பற்றி எவ்வளவு உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஒரு சாக்கடை புழுவை விட கேவலமானவளாக இருக்கியே. உன்னை போய் பெரிய புதுமை பெண்ணு அது இதுன்னு நினச்சேன் பாரு. உன்னோட நிஜமான முகம் என்னன்னு ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்துறது தான் இனிமேல் என்னோட வேலை. இந்த மாதிரி மட்ட ரகமான அழைப்புக்கெல்லாம் மயக்கிறதுக்கு நான் உன்னை மாதிரி கேவலமானவன் இல்லடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. காரி துப்பு விட்டு வெளியேறிவனை ஆத்திரத்தோடு பார்த்தபடி நின்றாள் அர்ச்சனா துரைராஜ். அத்தியாயம் 5. லட்சுமணனுக்கு தன் பக்கத்து வீட்டிலிருந்து ஃபோன் செய்து பேசினார் அவன் அப்பா. பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்கப்பா. கல்யாணத்துக்கு எடுத்திருக்கிற பட்டுப்புடவை செஞ்ச நகைகள் எல்லாம் காட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு போறியா? நான் என்னப்பா பண்ண போகிறேன்? அதெல்லாம் நீங்களும் அம்மாவும் பார்த்தா சரிதான். அதுக்கு இல்லை, வந்திருக்கிறவங்கள நீ ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சரி, வரேன்ப்பா. லட்சுமணன் தன் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தவர்களை வரவேற்றான். பெண்ணின் அப்பா லட்சுமணனின் அப்பாவிடம் புன்னகையோடு சொன்னார், மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் அதிகமாக சொல்லக்கூடாது. ஊரில் யார்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் வீட்டு பையனுக்கு எங்கள் பொண்ணை நிச்சயம் பண்ணியிருக்கோம்னு சொன்னாலும் அடுத்த வார்த்தை உங்கள் பொண்ணு அதிர்ஷ்டம் செய்திருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இதை மனசார சந்தோஷத்தோடு சொல்கிறேன் என்றார். லட்சுமணனுக்கு சற்று சங்கடமாக இருந்தது. நாங்கள் மெட்ராஸ்க்கு 15-20 வருஷம் ஆனாலும் இன்னும் நம்ம பக்கத்து தஞ்சாவூர்காரங்களாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என் பையனை பற்றி நானே சொல்கிறது நல்லா இருக்காது. தன் சொந்த புத்தியில் படித்தான், தொழில் ஆரம்பித்தான், நிறைவாக சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஒரு சிகரெட், ஒரு வெத்தலை பாக்கு எதுவும் கிடையாது. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறவன். இன்னும் சொல்ல போனால் அவன் லட்சுமணின் அப்பா மேலும் தொடர இருந்தபோது வாசலில் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிள்கள் இறங்கி தபதபவென்று உள்ளே வந்தார்கள். நீதானே லட்சுமணன்? இன்ஸ்பெக்டர் அவன் அருகில் காட்டமாக கேட்டார். ஆமாம், என்ன விஷயம்? என்ன விஷயமா? ரத்னலால் சேட்டை கொலையை செஞ்சுட்டு ஹாயா வீட்டில் உட்காந்துட்டு அப்பாவி மாதிரி கேள்வியே கேட்குறியே. எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். என்ன இன்ஸ்பெக்டர், எந்த ரத்தினலால்? போன வாரம் கொலை செய்யப்பட்ட வைர வியாபாரி பிரதர். அதுக்கு என்ன? ஏன் நடிக்கிறியாடா ராஸ்கல்? நீயும் வேலு தம்பியும் சின்னமணியும் சேர்ந்து தானடா அவரை கத்தியால் குத்தி கொலை செஞ்சு வைரங்களை கொள்ளையடிச்சிங்க. நீங்கள் தப்பான விலாசத்துக்கு. லட்சுமணன் பேசி முடிக்கும் முன்பாக அவன் கன்னத்தில் தீப்பொறி பறக்க அறை விழுந்தது. வேலு தம்பியையும் சின்னமணியையும் முந்தானாலே அரெஸ்ட் பண்ணி வைரங்களையும் கைப்பற்றியாச்சு. 3வது ஆள் நீதான்னு அவங்க கிளியர் கட்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. வாடா, உன்னை ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிற விசாரிப்பில் எல்லாத்தையும் வெளியில் கொண்டாட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் அவன் கழுத்தில் நண்டுபிடியாக தன் வலுவான வலது கையை வைத்து பிடியை விடுவிக்காமலேயே வாசல் பக்கத்திற்கு உந்தி தள்ளினார். அப்பாவும் அம்மாவும் கதறியபடி அவரிடம் மன்றாட லட்சுமணன் மறுபடி பரிதாபமாக மறுக்க எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் கான்ஸ்டபிளை விட்டு அவனுக்கு விலங்கு மாட்டச் செய்து வாசலுக்கு நடத்தினார். தெருவில் பாதி பேர் தங்கள் வீட்டு வாசலுக்கு வேடிக்கை பார்க்க ஜீப் விற்றென்று புறப்பட்டு சென்றது. நீதிபதி அவர்கள் சற்று இடைவெளி கொடுத்துவிட்டு மீண்டும் தன் தீர்ப்பை தொடர்ந்து வாசித்தார். இந்த கொலை வழக்கில் பிரதானமாக செயல்பட்ட வேலு தம்பி மற்றும் சின்னமணி ஆகிய இருவருக்கும் தலா 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அவர்களுக்கு உடந்தையாக இருந்து கொலை செய்யவும் கொள்ளையடிக்கவும் உதவிய லட்சுமணனுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். கைகளில் விலங்குகளுடன் கோர்ட்டு கட்டிடத்தில் இருந்து வேணுவுக்கு நடத்தி செல்லப்பட்ட லட்சுமணன் உறைந்த முகத்தோடு அமைதியாக நடந்தான். வேன் அருகில் முந்தானை முனையால் வாய்ப்புத்தி கேவியபடி அம்மாவும் கண்ணீர் வற்றி போன கண்களுடன் அப்பாவும் நின்று அவனை பார்க்க அவர்களை சலனமே இல்லாமல் பார்த்தான் லட்சுமணன். அவன் உதடுகள் துடித்தன. விருட்டென்று வேனில் ஏறிக்கொண்டான். சென்னை மத்திய சிறைச்சாலை. தன் தனிச்சிறையில் சுவரில் முதுகு சாய்த்து அமர்ந்திருந்த லட்சுமணன் சிறை கதவின் கம்பிகளையே வெறித்தான். எத்தனை திட்டமிட்ட சதி! வேலு தம்பி சின்னமணி
2 பேரையும் மிரட்டி அவர்கள் குடும்பங்களுக்கு உதவுவதாக ஆசை காட்டி கொலையில் நானும் சம்பந்தப்பட்டவன் என்று சொல்ல செய்து அதற்கு தகுந்தபடி தடயங்களை உருவாக்கி எல்லாம் டெபுட்டி கமிஷனர் துரைராஜின் வேலை. ஏன், அவர் அர்ச்சனாவின் கணவர். அர்ச்சனாவின் செயல்படி சொல்படி நடப்பவர். சூத்திரதாரி அவள். அவளின் காம இச்சைக்கு இணங்காமல் போனதற்காக ஆத்திரம் கொண்டு பழிவாங்கிவிட்டாள். இதை வக்கீலிடம் சொன்னபோது சிரித்து விட்டார். அவள் கூப்பிட்டா நீ சம்மதிக்கலை, அதுக்காக புருஷங்கிட்ட சொல்லி உன்னை கொலைகேஸில் மாட்டி வைக்க செய்துட்டா. கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குப்பா, ஆனால் என்னாலேயே நம்ப முடியலையே. ஜட்ஜு எப்படி நம்புவார்? நீ பொய் சொல்கிறேன்னு நான் சொல்லலை, இருக்கலாம். வெளியில் பகட்டாக இருக்கிற இடங்களில் உள்ளே இந்த மாதிரி அசிங்கங்கள் இருக்கிறது உண்டு. ஆனால் அவள் அந்த மாதிரி கூப்பிட்டு நீ மறுத்து அதனால் அவமானப்பட்டா அதை வெளியில் சொல்வாளோ? போயும் இந்த அசிங்கமான அவமானத்தை புருஷங்கிட்ட சொல்வாளோ? எடு செருப்பைன்னு அவளை பிச்சு விளாசிட மாட்டான். அந்த டிசியும் பொம்பளைங்க விஷயங்களில் மோசம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். எனக்கு தெரியும், உன்னை மாட்டி வைக்கிறதுல அவர் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாருன்னு எனக்கும் ரகசியமாக தகவல்கள் வந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் கோர்ட்டில் சொல்ல முடியாதுப்பா. உன்னை வேறு கோணத்தில் காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். அப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. வக்கீல் என்னவோ திறமையாகத்தான் வாதாடியது போல தெரிந்தது. ஆனால் இறுதியில் ஆண்டவன் விட்ட வழி 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக அமைந்துவிட்டது. கோபப்பட்டு அதனால் எதுவும் செய்ய இயலாமல் இப்போது லட்சுமணனால் கோபப்படக்கூட முடியாதபடி மனது வெறுமையாகி இருந்தது. இத்தனை நாளாக சமுதாயத்தில் சேகரித்த நல்ல பெயர், குடும்பமானம், நடக்க இருந்த கல்யாணம், எதிர்கால லட்சியங்கள் எல்லாம் வெடித்து சிதறிவிட்டன. இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது? சிறையின் கதவை வார்டன் திறந்து, வா, உன்னை சூப்பரண்டன்ட் ஐயா கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னார் என்றான். லட்சுமணன் தளர்வாக எழுந்து அவனை தொடர்ந்து அந்த அறைக்கு வந்தான். லட்சுமணன், உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கு. நேற்று ராத்திரி உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் விஷம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என்றார். அவன் ஆடாமல் அசையாமல் என்றான். லட்சுமணன் என்று அவன் தோளில் கை வைத்தார். என்ன சார், நான் என்ன சொன்னேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா? அமைதியாக நிற்கிறியே. எப்போ கோர்ட்டில் எனக்கு தண்டனை கொடுத்தாங்களோ அப்போவே அவங்க செத்து போயிட்டாங்க சார். நீங்கள் எனக்கு ரொம்ப லேட்டாக தகவல் சொல்கிறீங்க. உன்னோட விரக்தி புரியுதுப்பா. என்ன செய்யறது, பட்ட காயத்திலேயே படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லட்சுமணனின் நெற்றியின் நரம்புகள் அசைய லேசாக தள்ளாடி, நான் கொஞ்சம் உட்காந்துக்கலாமா சார் என்று நாற்காலியில் அமர்ந்தான். உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு உன்னை ஸ்பெஷல் பர்மிஷனில் விட சொல்லி உத்தரவு வாங்கியிருக்கார் உன் வக்கீல். நீ போயிட்டு வரலாம். நெற்றியை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்த லட்சுமணன் மயக்கம் அவனை ஆட்கொள்ள அப்படியே மேஜை மீது கவிழ்ந்தான். மயானத்தில் அத்தனை பேரும் காத்திருந்தார்கள். போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள்கள் முதலில் இறங்கி கையில் விலங்கிடப்பட்ட லட்சுமணனை இறங்க சொன்னார்கள். 2 கான்ஸ்டபிள்களும் துப்பாக்கி ஏந்திருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் இடுப்பில் ரிவால்வர் இருந்தது. அடுத்தடுத்து அமைக்கப்பட்டிருந்த சிதைகளுக்கு அருகில் உறவினர்களும் நண்பர்களும் கூடியிருக்க லட்சுமணன் முகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவன் அப்பா அம்மாவின் முகங்களை மட்டும் விராட்டி கொண்டு மூடாமல் விட்டிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் லட்சுமணின் கைவளங்கை கழட்டிவிட்டு அவனை காரியங்கள் செய்ய அனுமதித்தார். ஒரு இயந்திர மனிதனைப் போல அவன் நடந்து வந்து நின்றான். கழுத்தை சாய்த்து மூக்கு துவாரங்களில் பஞ்சடைக்கப்பட்டிருந்த தன் அம்மாவின் முகத்தை பார்த்தான். எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, எல்லா பொம்பளைங்களுக்கும் உள்ள ஆசைதான். நான் சுமங்கலியா பூவோட பொட்டோட உங்கள் அப்பாவுக்கு முன்னால் செத்துடணும். அம்மாவின் குரல் காதருகில் ஒலித்தது. திரும்பி அருகில் நின்ற தன் மாமாவை பார்த்தான். யார் மாமா முதல்ல இறந்தது? உங்கள் அப்பா தான்ப்பா. ஆஸ்பத்திரிக்கு வந்து தான் அம்மா போனாங்க. மறுபடி அம்மாவின் முகத்தை பார்த்தான். பொலவென்று கண்ணீர் உதிர்ந்தது. எனக்கு இந்த வீட்டில் எந்த குறையும் இல்லைடா. நான் சாமிக்கிட்ட எனக்காக வேண்டிக்கிறதே இல்லை. நீ தொழில் அமோகமாக முன்னேறி பெரிய ஆளாக ஓஹோன்னு வரணும். உன் மனசு கோணாதபடி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சு சீக்கிரத்தில் நான் பாட்டியாகணும். என் பேரனை பெரிய இன்ஜினியராக படிக்க வைக்கணும். லட்சுமணன் மடங்கி அமர்ந்து பெரிய குரலில் வாய்விட்டு அழத் தூங்கினான். நிமிர்ந்து தன் அப்பாவின் முகத்தை பார்த்தான். எனக்கு நீ நிறைய காசு சம்பாதிச்சு மாடி வீடு கட்டணும், படகு காரு வாங்கணும்னு எல்லாம் ஆசை இல்லைப்பா. அந்த அளவுக்கு நீ உசந்தா சந்தோஷம்தான். ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக வாழணும். உன்னை பற்றி யாரும் ஒரு சின்ன தப்பு சொல்லிடக்கூடாது. என் காலத்தில் நான் பெருசாக எதுவும் பணம் சேர்க்கலை. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவத்தையும் நல்ல பேரையும் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம குடும்பத்தை பார்த்து முகசுளிச்சு ஒரு வார்த்தை பேசிட்டா கூட என்னால் தாங்க முடியாது. சொன்ன சொல்படி கவரிமான் ஜாதியாக மாண்டு போனீர்களே அப்பா. குமுறி அழுதான். மாமா அவன் தோளை தொட்டார். அழுதுகிட்டே இருந்தா எப்படிப்பா? மனசை தேத்திக்க, எந்திரி, ஆக வேண்டிய காரியங்கள் இருக்கே. கண்களை துடைத்து கொண்டு எழுந்தான் லட்சுமணன். ஐதீக காரியங்களை முடித்துவிட்டு சிதைக்கு தீ மூட்டினான். கொழுந்துவிட்டு 2 சிதைகளும் எரிய துவங்கின. தன்னை தாங்கி பிடித்திருந்த மாமாவை ஒரு ஆவேசத்துடன் விலக்கிய லட்சுமணன் திடீரென்று ஓடத் துவங்கினான். சற்றே அசட்டையாக நின்ற இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களும் சுதாரித்து கொண்டு அவனை துரத்த துவங்கினார்கள். இன்ஸ்பெக்டர் கத்தினார்.
லட்சுமணா ஓடாதே, சுடுவேன். ஓடியபடி தன் ரிவால்வரை எடுத்தார். லட்சுமணன் மயானத்தில் இருந்து புயல் வேகத்தில் விலகி சாலைக்கு வந்து அதை குறுக்கில் கடந்து முழு வேகத்தில் ஓடத் துவங்கினான். துரத்தி வந்தவர்கள் சாலையை குறுக்கில் கடக்க இயலாமல் வரிசையாக பஸ்களும் கார்களும் வந்தன. அவற்றுக்கு நடுவில் உயிரை பணயம் வைத்து அவர்கள் ஓடி பல டயர்களை கிரீச்சிட வைத்து இந்த பக்கம் வந்து பார்த்தபோது லட்சுமணனை கண்ணு கட்டிய தூரம் வரை காணவில்லை. கொலை குற்றவாளி தப்பினான், இன்ஸ்பெக்டர், காவலர்கள் சஸ்பெண்ட் என்று தலைப்பிட்டு செய்தித்தாள்களில் லட்சுமணன் புகைப்படத்துடன் செய்திகள் வந்தன. ரத்தினலால் கொலை வழக்கில் 5 ஆண்டு ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி லட்சுமணன் நேற்று பெற்றோரின் உடலுக்கு கொல்லி வைப்பதற்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவர் யாரும் எதிர்பாராத சமயத்தில் தப்பி ஓடினார். அவருக்கு துணையாக சென்றிருந்த இன்ஸ்பெக்டரும் காவல்காரர்களும் அவரை துரத்தி சென்ற போதும் அவர்களுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு குற்றவாளி மாயமாக மறைந்தார். தப்பிச் சென்ற குற்றவாளியின் புகைப்படம் இங்கே வெளியிடப்பட்டுள்ளது. அவரை பற்றிய தகவல்கள் அறிபவர்கள் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் தகவல் தரலாம் என்று உயர் போலீஸ் அதிகாரி துரைராஜ் கூறினார். அத்தியாயம் 6. புடவையிலிருந்து மாறி நைட்டி அணிந்து கொண்டாள் அர்ச்சனா. கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்த துரைராஜ் சிகரெட் புகையினூடே சிந்தித்து கொண்டிருந்தார். ஆஷ்ட்ரே எடுத்து வந்து அவர் அருகில் வைத்துவிட்டு அமர்ந்தாள். ஏதாச்சும் தகவல் உண்டா என்றாள். என்று உதட்டை பிதிக்கினார். பெரிய வில்லங்கத்தில் மாட்டியிருக்கோம்னு படுது அர்ச்சனா. என்ன வில்லங்கம்? லக்ஷ்மணன் உயிராசையில் தப்பிக்கிறதா நாம் நினச்சா அது முட்டாள்தனம் அர்ச்சனா. அப்பா அம்மா 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்ட சூழ்நிலையில் தன்னோட எதிர்காலமே பாழா போயிட்ட நிலைமையில் அவன் மனசில் எவ்வளவு தூரம் பழிவெறி இருக்கும். அர்ச்சனா அமைதியாக விஸ்கி 2 கிளாஸ்களில் ஊற்ற துவங்கினாள். தப்பு அர்ச்சனா. என்ன? எல்லாமே தப்பு. அர்ச்சனா ஐஸ் துண்டுகளை மிதக்க விட்டாள். ஒரு கிளாஸை எடுத்து அவர் கையில் கொடுத்துவிட்டு தன் கிளாஸை சிப் செய்ய துவங்கினாள். அவனால் உன் இமேஜ் பாதிக்கப்பட்டிருக்கிறங்க பயத்தில் உன்னோட வேஷத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அவனை பழி வாங்கிட்டேன். அதுக்கு நானும் ஒத்துழைச்சேன் பாரு. என்னோட இமேஜில் உங்கள் இமேஜும் கலந்து தானே இருக்கு டார்லிங். அந்த ஒரே காரணத்தால் தான் அவனால் நம்ம குடும்பமானமே கப்பல் ஏறிடக்கூடாதேன்னு தான் நான் அவனை உள்ளே அனுப்பவே ஏற்பாடு செஞ்சேன். இப்போது கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகிடும்னு நினைக்கிறீங்க? உன்னையும் என்னையும் பழி வாங்கிறதுக்காக அவன் தப்பிச்சு தலைமறைவாக இருக்கான்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அர்ச்சனா. அவனை கண்டுபிடிச்சி மறுபடி ஜெயிலில் அடைக்கிறதுக்கு முயற்சிகள் எதுவும் கிடையாதா? உளராத. ரொம்ப தீவிரமாக அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எனக்கு பதட்டமாக இருக்குது, உன் மேலே கோபமாக இருக்குது. என்னை நினச்சா ஒரு பக்கம் வெக்கமாக இருக்குது. எதுக்கு கோபம்? எதுக்கு வெக்கம்? அந்த பையன்கிட்ட நீ இப்படி கேவலமாக நடந்திருக்கணும்னு நினச்சா கோபமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டியை கண்டிக்கிறத விட்டுட்டு உன்னோட இமேஜ் கெட்டுடுமேன்னு அவனை பழி வாங்கினேன்னு வெக்கமாக இருக்குது. அவர் முகத்து சற்றே முறைத்து பார்த்தாள். என் மூஞ்சை பார்த்து பதில் சொல்லுங்கள். என்னை கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா? இல்லை. அதனால தான் இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஆரம்பத்திலேயே நான் மழுங்கி போயிட்டேன். என் சொந்த உல்லாசங்களுக்கு கேள்வி இருந்துடக்கூடாதுங்கிற வக்கரத்தனமான வெறியில் உன்னோட ஆட்டத்தை எல்லாம் கண்டுக்காமல் விட்டு தொலைச்சிட்டேன். டார்லிங், இப்போ நமக்குள்ளே நம்ம ஐடியாலஜி பற்றி வீண் வாக்குவாதம் வேணாம்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டைல் ஆஃப் லைஃப். அஃப்கோர்ஸ் நான் அதில் மேனியாகத்தான். அதுக்காக நான் அதை கேவலமாக நினைக்கல. என் எண்ணங்களுக்கும் வாழ்க்கை முறைக்கும் இந்த சொசைட்டி தான் லாய்க்கில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பிரச்சனை அது இல்லை டியர். வின் வித் மணி, இதுதான் என் பாலிசி. எது தடையாக வந்தாலும், யார் தடையாக வந்தாலும். எவ்வளவு துணிச்சலாக பேசுகிற நீ. ஏன் இந்த சொசைட்டிக்கு பயப்படுற? அது உன்னை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு ஏன் கவலைப்படுற? இந்த சொசைட்டியில் வாழ்ந்தாக வேண்டியிருக்கே. அதுக்காக பணம் தவிரவும் இந்த சொசைட்டியில் பலவிதமான கௌரவங்கள் கிடைக்குது. அது மனசுக்கு சுகமாக இருக்கே. அந்த சுகம் கெடாமல் இருக்கிறதுக்காக இவ்வளவு பேசுகிறீங்களே. பகலில் உங்கள் யூனிஃபார்மோட சுவாதி வீட்டுக்கு போகிறது தானே முடியுமா? துரைராஜ் அமைதியாக இருந்தாள். பதில் சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் போகிறீங்களா? அப்படி முடியாது. ஏன்? இமேஜ். அந்த இமேஜை நானும் வளர்ந்து வச்சிட்டதால தான் அது குறையாமல் பாதுகாக்க வேண்டியிருக்கு. டெலிஃபோன் ஒலிக்க கிளாஸை வைத்து விட்டு எடுத்து அலோ என்றாள் அர்ச்சனா. அர்ச்சனாவா? ஆமாம். யார்? குரல் தெரியலையா? புரியலை. யாருன்னு சொல்லுங்கள். அது சரி, தினம் 4 ஆம்பளை. எந்த குரலை ஞாபகம் வச்சுப்ப நீ? ஷடப். யார் நீ? இருடி, கத்தாத. உன் ஆசை மச்சான் லக்ஷ்மணன் பேசுகிறேன். மை காட், உன்ன மாதிரி தெருப்பொறுக்கியெல்லாம் காடுங்கிற புனிதமான வார்த்தையை உச்சரிக்க போய் தாண்டி மழை பெய்ய மாட்டேங்குது. அவள் ரிசீவரை பொத்தி கொண்டு ஃபோனில் லட்சுமணன் பேசுகிறான் என்றால் அவசரமாக. துரைராஜ் உடனே அவசரமாக ஹாலுக்கு ஓட்டமாக வந்து மற்றொரு டெலிஃபோனை எடுத்து ஒரு எண்ணை அழைத்து, நான் டெபுட்டி கமிஷனர் துரைராஜ் பேசுகிறேன். நான் எதிர்பார்த்தபடியே அந்த லட்சுமணன் இப்போ என் வீட்டில் இன்னொரு நம்பரில் என் ஒய்ஃப் கூட பேசுகிறான். இந்த காலை ரெக்கார்ட் பண்ணுங்கள், ட்ரேஸ் பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே பேட்ரல் வேனுக்கு ஒயர்லெஸ் மெசேஜ் கொடுத்து ஆளை பிடிக்க சொல்லுங்கள், குயிக் என்று பேசி வைத்துவிட்டு மறுபடி படுக்கை அறைக்கு வந்தார்.
இப்போ நீ எங்கேருந்து பேசுகிற என்றாள் அர்ச்சனா. அடி போடி, உன் புருஷனோட தாத்தா வந்தாலும் என்னை பிடிக்க முடியாது. எதுக்காக ஃபோன் செஞ்ச? அது சரி, என் கள்ள பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு ஆசைப்பாரு, அதான் அர்த்தராத்திரில் ஃபோன் செஞ்சேன். பக்கத்தில் யார், புருஷனா இல்லை வேற எவனாச்சுமா? நான்சென்ஸ். என்ன வேணும் உனக்கு? உன் உசுறு தருவியா நீ? இதை பாருப்பா லட்சுமணா, நீ என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு என்னென்னவோ பேசுகிற. உன்னோட கைதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வாய மூடுடி. உன்னோட கேவலமான இச்சையால் என்னென்ன விளைவுகள் பாரு. ஒரே சமயத்தில் எங்கள் அப்பா அம்மாவை இழந்தனா அனாதையாக ஆயிட்டேன். என்னோட பேர் டேமேஜ் ஆச்சு. என்னோட கல்யாணம் நின்று போச்சு. ஊரே எனக்கு கொலைக்காரன்னு முத்திரை குத்திடுச்சு. நான் அன்னைக்கு சம்மதிக்காததால் நீ செஞ்ச சதியோட விளைவு தான் இவ்வளவும். நீயா ஏதாச்சும் கற்பனை செய்துக்கிட்டா எப்படி? உன்னை நான் கொலை செய்ய போகிறேன். உளராதே. கொலை செய்கிறவன் எதுக்கு ஃபோன் பண்ணி அதை சொல்கிறான்னு பார்க்குறியா? கடைசியாக பொம்பளையாச்சேன்னு இறக்கப்பட்டு ஒரு அவகாசம் கொடுக்கலாமேன்னு தான் கூப்பிட்டேன். என்ன அவகாசம்? இன்றைக்கி தேதி 14, உனக்கு 20ஆம் தேதி வரைக்கும் அவகாசம். நல்லா யோசிச்சுட்டு பத்திரிக்கைக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேட்டி கொடுக்கணும் பேபி. என்னென்னு? இந்த மாதிரி ஜெயிலேருந்து தப்பிச்சு போனானே லட்சுமணன், அவன் அப்பாவி. அவன் எந்த கொலையும் செய்யலை. அவனை இந்த கேஸில் சம்மந்தப்படுத்தி உள்ளே தள்ள சொல்லி என் புருஷன் மூலமாக நான் காரியத்தை சாதிச்சிட்டேன்னு. அப்படி அவன் மேலே உங்களுக்கு என்ன கோபம்னு நிருபர்கள் கேட்பாங்க. எனக்கு உடம்புல திமிர் அதிகம். அவனை எனக்கு பிடிச்சு போச்சு. என்னென்னமோ தகிடத்தம் பண்ணி அவனை என் வழிக்கு கொண்டாட முயற்சி பண்ணேன். அவன் போடின்னு என்னை உதறிட்டு காரி துப்பிட்டு போயிட்டான். அந்த அவமானம் தாங்காமல் தான் நான் பழி வாங்கினேன்னு சொல்லணும். நடக்காத ஒரு விஷயத்த குறுக்க பேசாத. இப்படி உன்னோட அறிக்கை நான் சொன்ன அவகாசத்துக்குள்ளே பேப்பரில் வந்தாகணும். குறிப்பாக தினத்தந்தியில். வரலைன்னா உன்னை தீர்த்துட்டு தான் மறுவேலை. பார்க்கலாமே அதையும். தைரியம்தான். நீ எங்கேருந்து பேசுகிறேன்னு சொல்லு. வைடி ஃபோனை. எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. துரைராஜிடம் ஃபோன் விவரங்களை சொன்னால் அர்ச்சனா. ஆரம்பமாயிடுச்சு தலைவலி. ஒரு போலீஸ் அதிகாரி, அதுலேயும் பவர்ஃபுல் பதவியில் இருக்கிறவர், ஒரு சாதாரண பொடியன் ஃபோனில் மிரட்டுறதுக்கெல்லாம் கலங்கி போய் பேசுகிறீங்களே. அவன் உயிருக்கு குறி வச்சிருக்கான் அர்ச்சனா. உனக்கு பதட்டமே இல்லையா? இல்லை, இது வெத்து மிரட்டல். அவன் முழு வெறியில் இருக்கான். இருக்கட்டும், அதுக்காக அவன் சொன்ன மாதிரி பேப்பர்களை எல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுக்க சொல்கிறீங்களா? துரைராஜ் பெருமூச்சு விட்டார். இவனை எந்த கணக்கில் சேர்ப்பது? பயமே இல்லாமல் அலட்சியமாக பேசுகிறாள். ஆனால் அவனோ ஆவேசத்துடன் தப்பிச்சென்று ஃபோனில் தேதி அவகாசம் கொடுத்து மிரட்டுகிறான். அர்ச்சனா, அவனை பிடிச்சு மறுபடி ஜெயிலில் போடுற வரைக்கும் நீ வீட்டிலேயே இரு, வெளியில் போகாத. வீட்டுக்கு 2 பேரை காவல் போடுறேன். காவல் வேணும்னா போடுங்க, ஆனால் வெளியில் போகாதேன்னு என்னை சிறை வைக்காதீங்க. என்னால் முடியாது. அவனை பிடிக்கிற வழியை முதல்ல பாருங்கள். அரை மணி நேரத்தில் அவருக்கு ஃபோன் வந்தது. சார், நீங்கள் சொன்னபடி காலை ட்ரேஸ் பண்ணோம். அது திருவான்மையூரில் ஒரு பப்ளிக் பூத் நம்பர். உடனே வயர்லெஸ் செய்தி கொடுத்து பேட்ரோல் வேன் போய் பார்த்தப்போ யாரும் இல்லை சார். பக்கத்தில் விசாரித்ததில் சரியான தகவல் கிடைக்கல. ராத்திரி 12 மணிக்கு திருவான்மையூர்லேருந்து அவன் பேசியிருக்கான். இந்த ஃபோன் பேசுகிறதுக்காகவே அவன் திருவான்மையூர் போயிருக்க முடியாது. ஸோ லட்சுமணன் திருவான்மையூரில் தான் தலைமறைவாக இருக்கான். அப்படி தான் சார் நினைக்க வேண்டியிருக்கு. நாளைக்கு காலையில் மஃப்டி போலீஸ் 10 பேரை திருவான்மையூரில் போடுங்க. ஆட்டோ டிரைவரா, ஹோட்டல் வாசலில் பான் பீடா போடுறவரா, விதவிதமான வேஷங்களில் திருவான்மையூர் முழுக்க சுற்ற சொல்லுங்கள். அந்த ஏரியாவில் உள்ள லாட்ஜில், ஹாஸ்டலில் நீங்களே நேராக போய் பார்த்துடுங்க. பேப்பரில் வந்த செய்தியை நோட்டீஸ் மாதிரி அடித்து திருவான்மையூரில் ஒரு சலூன் பாக்கி இல்லாமல் ஒட்டி வைக்க சொல்லுங்கள். நாளைக்கு ராத்திரிக்குள்ளே லட்சுமணனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். முயற்சிக்கிறோம் சார். நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி 2 பேரை போட்டுடுங்க. நாளைக்கு காலையில் அவங்க டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். எஸ் சார். அப்புறம் சிஐடி ஆஃபீஸர் திவாகரன் நாளைக்கு காலையில் என்னை ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லுங்கள். டெலிஃபோன் கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணின கேசட்டை நாளைக்கு ஏர்லி மார்னிங் என் வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருங்க. துரைராஜ் படபடப்பாக உத்தரவுகளை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டு திரும்பிய போது அர்ச்சனா சுகமாக உறங்கி கொண்டிருந்தாள். அத்தியாயம் 7. ஏவிஎம் ஸ்டூடியோவின் முதல் ஃப்ளோரில் பணக்கார பங்களாவின் செட் போடப்பட்டிருந்தது. முதல் ஷாட்டுக்கான லைட்டிங் செய்யப்பட்டு கேமரா கோணம் பார்க்கப்பட்டு ஸ்டாண்டில் காத்திருந்தது. வெளியே எங்கள் தோட்ட ரோஜா துவக்க விழா என்று பேனர் கட்டப்பட்டு வர்ண காகிதங்கள் காற்றில் படப்படுத்தன. வாடகைக்கு எடுத்த பிளாஸ்டிக் நாற்காலிகள் வரிசையாய் போடப்பட்டு தயாரிப்பாளரின் கிராமத்து சொந்தக்காரர்கள் முழுக்க பட்டுச்சேலைகளில் உட்கார்ந்திருந்தார்கள். ஃபேண்டா ஒரு வேனில் வந்து இறங்கி கொண்டிருந்தது. படத்தில் நடிக்கின்ற நடிகர் நடிகைகள் மேக்கப் போட்டுக்கொண்டு சொகுசு நாற்காலியில் அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தார்கள். கார் வருது என்று ஒருவர் குரல் கொடுக்க வீடியோ மேனும் கேமராமேனும் வாசலுக்கு ஓடி வந்தார்கள். தயாரிப்பாளர் தன் உதவியாளரிடமிருந்து ஆளுயர மாலையை வாங்கி கையில் வைத்து கொண்டு கார் அருகில் வந்து நிற்க காத்திருந்தார். கார் நின்றதும் மைசூர் சில்க் புடவையில் குளிர் கண்ணாடியுடன் ஸ்டைலாக இறங்கினாள் அர்ச்சனா. வாங்கம்மா என்று தயாரிப்பாளர் மாலையை தன் மனைவியிடம் கொடுத்து போட சொன்னார். அர்ச்சனா கழற்றி தன் டிரைவரிடம் கொடுத்துவிட்டு லேசாக கலைந்த தன் கூந்தலை கோதி விட்டபடி நீட்டப்பட்ட சந்தனம் தொட்டு கொண்டு கற்கண்டு எடுத்துக்கொண்டாள்.
முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி முதல் ஷாட் எடுத்துடலாம், செட்டுக்கு போயிடலாம், வாங்க மேடம். எல்லோரும் செட்டுக்கு வந்தார்கள். அப்பா வேடத்தில் இருந்த விஜயகுமார் தன் பொசிஷனுக்கு சென்று நின்றார். கையில் பாடப்புத்தகங்களுடன் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் சிவரஞ்சனி தன் மார்க்கெட் இடத்தில் நின்று கொள்ள, ஸ்டார்ட்னு சொன்னதும் நீங்கள் அந்த கேமராவோட இந்த பட்டனை அழுத்தணும் மேடம் என்று டைரக்டர் அர்ச்சனாவிடம் சொல்ல அவள் தலையசைத்தாள். ஒரு ஒத்திகைக்கு பிறகு அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு கேமராவுக்கு தேங்காய் மேல் சூடம் வைத்து கொளுத்தி தீபம் காட்டிவிட்டு கிளாப் போர்டை ஃபீல்டுக்குள் ரெடியாய் வர சொன்ன பின் ஸ்டார்ட் கேமரா என்றார் டைரக்டர். அர்ச்சனா காட்டப்பட்ட கேமராவின் பொத்தானை அழுத்தியதும் அது விற்றென்று சுழன்றதும் அனைவரும் கைத்தட்டினார்கள். கிளாப் அடித்து விலகி ஆக்ஷன் சொன்னதும், முதலாக நீ எழுதுகிற இந்த பரீட்சையில் கண்டிப்பாக நீ 100க்கு 100 வாங்க வைக்கணும்பா, இது நிச்சயம் என்று விஜயகுமார் மங்களகரமாக படத்தின் முதல் வசனத்தை சொன்னதும் கட் என்றார் டைரக்டர். அர்ச்சனாவை உட்கார சொல்லி அவளுக்கு ஒரு ஃபேண்டா கொடுத்தார் தயாரிப்பாளர். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது பிரபல ஃபைனான்சியர் மிஸ்டர் விக்னேஷ். அவர் சொந்தமாக பட கம்பெனியை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறார். அவர் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்க சொன்னார். 1 மினிட் கூட்டிகிட்டு வரேன் என்று போனார். வயசான கோட் ஆசாமியை எதிர்பார்த்த அர்ச்சனா ஏமாந்து போனாள். விக்னேஷ் இந்தி பட ஹீரோ போல ஜம் என்று இருந்தான். மிக மிக நாகரிகமாக உடுத்தியிருந்தான். ஹலோ, ஐ எம் விக்னேஷ் என்று இயல்பாக கை நீட்டி அர்ச்சனாவின் கையை குலுக்கிவிட்டு அவளுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். அவனுடைய கம்பீரமான சற்றே அலட்சியமான ஆண்மை அவளை வசீகரித்தது. அவன் வைத்திருந்த லேசான தாடி அவன் முகத்திற்கு இன்னும் ஆண்மை சேர்த்திருந்தது. மிஸ்ஸஸ் அர்ச்சனா துரைராஜ், நீங்கள் ரொம்ப பாப்புலர் இல்லை, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒய்ஃபுங்கிற மரியாதை இல்லாமல் உங்களுக்கு தனியாக ஒரு மரியாதை தேடிக்கிடுங்க பாருங்கள். விச் ஐ லைக் இட், ஏ ஸ்ட்ராங் ஃபெமினிஸ்ட். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், மீட் பண்ணணும்னு நினச்சேன், இன்றைக்கி தான் சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க சார். கட் தட் சார், கால் மீ விக்னேஷ். நான் இந்த சொசைட்டிக்கு எதுவும் செய்யலை, எனக்கு தான் செஞ்சிகிட்ருக்கேன். மூட்டையாக கரன்சி திகட்டுது மேடம். பாம்பேயில் 2 காம்ப்ளெக்ஸு, சிங்கப்பூரில் ரப்பர் எஸ்டேட். ஓகே, மனசு நிறைவாக இருக்கா இல்லையோ? ஏன்? 2 வருஷம் முன்னாடி ஒரு விபத்தில் ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். யாருக்காக நான் இவ்வளவு சம்பாதிச்சேனோ அவங்கள மொத்தமாக இழந்தேன். எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு, என் குழந்த 3 பேரும் காலி. எனக்கு தொடையில் எலும்பு முறிஞ்சு ஏன் பிழைச்சோன்னு புரியல. எவர் சில்வர் பிளேட் போட்டு முடிக்கினாங்க. ஒரே நாளில் திடீர்னு அனாதையானேன். வெரி பேட் லக். என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் பார்த்ததுமே தன்னோட சோகங்களை புலம்பிகிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? காரணமாக தான் சொல்கிறேன். நான் இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக பெண்களுக்கு, படிக்க வசதி இல்லாத பெண்கள், கல்யாணம் பண்ணிக்க வசதி இல்லாத பெண்கள், ஆப்ரேஷன் செய்துக்க வேண்டிய பெண்கள், விவாகரத்து விரும்புகிற பெண்கள், இப்படி பணம் இருந்தால் தன் பிரச்சனை தீரும்னு நினைக்கிற பெண்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல யோசனை. ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அமைச்சு இதெல்லாம் செய்யணும். என்னால் நேரடியாக இதெல்லாம் கவனிக்க முடியாது. பல தொழில்கள் ஊருக்கு ஊர் பறந்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் பொறுப்பெடுத்துக்க முடியுமா? ட்ரஸ்ட்டுக்கு உங்களை தலைவியாக போடுறேன். நீங்கள் திட்டங்களையும் செயல் வடிவங்களையும் அமைச்சுக்குங்க. என்ன சொல்கிறீங்க? ரொம்ப பெரிய பொறுப்புங்க விக்னேஷ். அதனால தான் உங்ககிட்ட தரலாம்னு நினைக்கிறேன். அவசரம் இல்லை, நிதானமாக யோசனை பண்ணிவிட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு வந்து விபரமாக பேசுகிறேன். தன் விலாச அட்டை எடுத்து தந்தான். அதை பிரித்து தான் படிக்க வேண்டியிருந்தது. கிரீட்டிங் கார்டு போல் பிரித்த போது இனி இசையும் வாசனையும் வந்தது. தங்க எழுத்துக்கள் கருப்பு பின்னணியில் மின்னணிய. வாவ், இந்த விசிட்டிங் கார்டு ரொம்ப புதுமையாக இருக்கே. பாம்பேயில் போட்டது. ஒரு கார்டு 24 ரூபா ஆகுது. பை தி பாய், வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல துடிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு புரியலை. என்னங்க, நான் ரொம்ப சோஷியல் டைப், சும்மா சொல்லுங்கள். யூ லுக் சிம்ப்ளி கிராண்ட். ஜிடி நாயுடு பாலிஷ் போட்ட தேக்கு மர கதவு மாதிரி டால் அடிக்கிறீங்க. உங்களுக்கு 2 குழந்தைங்கள்னு நீங்களே கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணினா தான் நம்ப முடியும். ஸோ பியூட்டிஃபுல் யூ ஆர், டோன்ட் மிஸ்டேக் மீ. சச்சா, வாட்ஸ் தேர்? தேங்க்யூ வெரி மச். நான் மனசில் வயசை ஏற விடுறதே இல்லை. மனசை ஸ்வீட் 16லேயே இழுத்து பிடிச்சு நிறுத்தி வச்சுருக்கேன். உடம்பையும் அதுக்கு மேட்சிங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களா என்றதும் இருவரும் வாய் விட்டு சிரித்து விட்டார்கள். அப்போது விக்னேஷின் யூனிஃபார்ம் அணிந்த டிரைவர் வந்து பவ்யமாக குனிந்து சார் என்றான். என்னப்பா, பெட்ரோல் போட்டுட்டு வந்துட்டியா? போகலாமா? போனப்போ டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, ஸ்டெப்னி இல்லை, பங்க்சர் போட கொடுத்துருக்கேன். 1 மணி நேரமாகும் ரெடியாக. அட போயா, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன், நீ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா என்ற விக்னேஷ். அப்போது பார்க்கலாம் மேடம் என்று கை குலுக்கி விட்டு எழுந்தான். 1 நிமிஷம் இருங்க விக்னேஷ், நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என் காரில் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் என்று அர்ச்சனாவும் எழுந்து கொண்டாள். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நோ, இட்ஸ் அ ப்ளஷர். 2 பேரும் தயாரிப்பாளரிடம் சொல்லி கொண்டு புறப்பட தன் காரில் முதலில் விக்னேஷை ஏற சொல்லி அதன் பிறகு அவன் அருகில் அர்ச்சனா அமர்ந்து கொண்டாள். டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்ததும்
சவுத் போக் ரோடுப்பா என்ற விக்னேஷ் தன் சிகரெட் பாக்கெட்டை எடுத்து இயல்பாக ஒன்றை எடுத்த பிறகு சாரி வெரி சாரி என்று மறுபடி பெட்டியிலேயே போட்டுக்கொண்டான். இட்ஸ் ஓகே, நீங்கள் ஸ்மோக் பண்ணலாம் விக்னேஷ். பரவாயில்லைங்க, நீங்கள் இருக்கிறதையே மறந்துட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேரி ஆன். வேணாம், இருக்கட்டும், மரியாதை இல்லைங்க. தனியாக நீங்கள் மட்டும் பிடிச்சாதான் மரியாதை இல்லை. யூ மீன் ஐ ஹாவ் மை ஓன் பிராண்ட், கமான். அர்ச்சனா தன் கைப்பையிலிருந்து ட்ரூட் என்கிற வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டை எடுத்து ஒன்றை உருவிக்கொண்டாள். இதை நான் எதிர்பார்க்கல என்று சிரித்த அவன் தன் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு அதை லைட்டர் ஜுவாலையில் அவள் சிகரெட்டை பற்ற வைக்க காரின் ஆட்டத்தால் தடுமாறிய போது அவனுடைய கைகளை ஆடாமல் பிடித்து நிறுத்தி தன் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டாள் அர்ச்சனா. பற்ற வைத்து நிமிர்ந்த பிறகும் சில வினாடிகள் அவன் கைகளில் இருந்து தன் கைகளை விலக்காமல் வைத்திருந்து கடைக்கண்ணால் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விலக்கினாள். நீங்கள் தயங்கிட்டு நான் அழகாக இருக்கிறதா சொன்னீங்களே, அதே மாதிரி இஃப் யூ டோன்ட் டேக் அ அதர் வே ஒன்று சொல்லலாமா விக்னேஷ்? பை ஆல் மீன்ஸ். உங்கள் முகத்தில் இருக்கிற ஆண்மை கையில் இல்லையே. வாட் யூ மீன்? உங்கள் கை ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மோட்டார் சைக்கிள் இரும்பு, ஆனால் அதை ஓட்டுற டயர் சாஃப்ட்டு. அது மாதிரி தான் மிஸ் அர்ச்சனா என்று சிரித்தான். ஏன் ஞாபகப்படுத்துகிறீங்க? எதை? நான் மிஸ்ஸஸ்ங்கிறத. நீங்கள் மறக்க விரும்புகிற விஷயமா அது? சில மேன்லி பர்சன்ஸை பார்க்குறப்போ நான் மறக்க விரும்புகிற விஷயந்தான் அது. விக்னேஷின் வீடு என்பது கான்கிரீட் கடலாக இருந்தது. போர்ட்டிகோவில் கார் நின்றதும் இறங்கி கொண்ட விக்னேஷ், உள்ளே வந்துட்டு போகலாமே மேடம், ஒரு காஃபி இல்லைனா கூல்ட்ரிங்க் என்றான். வர்றேங்க, ஒரு கண்டிஷன். என்ன? என்னை மேடம்னு கூப்பிட்டு வயசானவளாக்கக்கூடாது, அர்ச்சனானே கூப்பிடலாம் விக்னேஷ். ஓகே, வாங்க அர்ச்சனா. அர்ச்சனா வீட்டுக்குள் வந்து பிரம்மாண்டமாக தன் வீட்டை போல் 10 வீட்டை கொண்டு அந்த வீட்டுக்கு வைக்கலாம் போல் இருந்தது. அந்த மகாபெரிய ஹாலின் ஒரு கோடியிலிருந்து மடிக்கோடிக்கு போய் வரவா ஒரு வேன் தேவைப்படும் போல் இருந்தது. வாவ் என்றாள். பியூட்டிஃபுல் ஹவுஸ். தப்பு, இது பேலஸ்ன்னு தான் சொல்லணும். விக்னேஷ் அட்டகாசமாக சிரித்தான். 10 அடி தள்ளி காத்திருந்த வேலைக்காரனிடம் ஆப்பிள் ஜூஸ் என்றான். உட்காருங்க அர்ச்சனா. அர்ச்சனா ஒரு சுவரில் மாட்டப்பட்டிருந்த மாலை போடப்பட்ட விக்னேஷின் மனைவியின் புகைப்படத்திடம் நடந்து சென்று, இவங்க தான் உங்கள் ஒய்ஃபா என்றாள். ஆமாங்க. அன்லக்கி கேர்ள் என்று வந்து அமர்ந்து கொண்டாள். ஆப்பிள் ஜூஸ் வந்ததும் குடித்தாள். எழுந்து கொண்டாள். மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் விக்னேஷ்? நீங்கள் தான் சொல்லணும். ட்ரெஸ் பற்றி பேசத்தானே? ஆமாம், சண்டே ஈவினிங். ஷியோர், 6 மணிக்கு வச்சுக்கலாமா? ரைட்டு. எங்கே? இங்கே வந்துடட்டுமா? உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா? இதில் என்ன அப்ஜெக்ஷன் இருக்குது? வர்றேன், கண்டிப்பாக வரேன். அர்ச்சனா தன் காரில் தன் வீட்டிற்கு திரும்பும் வழியெல்லாம் அவள் மனது விக்னேஷ் விக்னேஷ் என்று கிறக்கமாக சொல்லிக்கொண்டே இருந்தது. அத்தியாயம் 8. டெலிஃபோன் ஒலித்த போது அர்ச்சனா குளித்து கொண்டிருந்தாள். பாத்ரூம்குள்ளேயே ஒரு பேரலல் லைன் இருந்தது. ஷவரை நிறுத்திவிட்டு கையில் ஈரத்தை டவலால் துடைத்துவிட்டு ஃபோனை எடுத்தாள். ஹலோ, அர்ச்சனா பேசுகிறேன். குட் மார்னிங், விக்னேஷ் பேசுகிறேன். மை குட்னஸ், வெரி குட் மார்னிங். நேற்று உங்கள் கர்ச்சிஃபை என் வீட்லேயே மறந்துட்டு போயிட்டீங்க. இதை சொல்கிறதுக்காகவா ஃபோன் செஞ்சீங்க? அப்படியே ஒரு குட் மார்னிங் சொல்லலாம்னு தோணுச்சு. அப்படி தோணினதுக்கு தேங்க்ஸ். என்ன செய்துட்ருக்கீங்க? ஆஃபீஸ்க்கு புறப்பட்டுட்டு இருக்கேன். பதிலுக்கு என்ன கேட்க மாட்டிங்களா? நீங்கள் என்ன செய்துட்ருக்கீங்க அர்ச்சனா? பதில் சொல்ல கூச்சமாக இருக்கே. அப்படி என்ன செய்கிறீங்க? பாத்ரூம்லேருந்து பேசுகிறேன் விக்னேஷ். ஓ சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சுவாரஸ்யமான டிஸ்டர்பன்ஸ். அவர் காலையிலேயே புறப்பட்டு போயாச்சு. ஒரு இந்தி பட சீன் ஞாபகம் வருது, ஆனால் அதை உங்ககிட்ட சொல்கிறது மரியாதை இல்லைங்க. நோ, நமக்குள்ளே மரியாதை வேணாம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கமான், சொல்லுங்கள். ஹீரோயினுக்கு ஃபோன் செய்வான், இந்த மாதிரி தான். அப்போது பாத்ரூம்லேருந்து பேசுவா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், இல்லை வேணாங்க, நான் சொல்லலை. இதோ வேணாங்கிறது. கமான் விக்னேஷ், என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. ஹீரோ சொல்லுவான், ஐயோ இப்போ என் ஃபோன் திடீர்னு பிக்சர் ஃபோனாக மாறிடக்கூடாதான்னு சொல்லுவான். அர்ச்சனா ரசித்து வாய் விட்டு சிரித்தாள். நைஸ் ஜோக். அதே மாதிரி உங்களுக்கும் சொல்ல தோணுதா? ஐயோ இல்லைங்க. சண்டே நாம் மீட் பண்ணுறப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் மனம் விட்டு பேசணும் விக்னேஷ். பேசலாம். எனக்கு மனசு விட்டு பேசணும்னு அதுக்கு ஒரு செட்டப்ஸ் தேவைப்படுமே. என்ன செய்யணும் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா எப்போவாவது? சண்டே லேசாக சாப்பிடலாமா? இன்ஹிபிஷன் இல்லாமல் பேச முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அர்ச்சனா. தேங்க்ஸ். ரொம்ப நேரமாக பேசுகிறோம், சோப்பெல்லாம் காஞ்சி போயிட போகுதுங்க, வச்சிடுறேன். ஓகே பை என்று டெலிஃபோனை வைத்த அர்ச்சனா மீண்டும் ஷவரை திறக்க சென்றபோது மறுபடி ஒலித்தது. எடுத்து அர்ச்சனா துரைராஜ் என்றாள். வணக்கம். யார்? வேற யார்? நான் தான் லக்ஷ்மணன். நான் கொடுத்த அவகாசம் என்னையோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி பேப்பர்லையும் உன்னோட அறிவிப்பு வரல, அதான் சாக துணிஞ்சிட்டியான்னு விசாரிக்கிறதுக்காக தான் ஃபோன் செஞ்சேன். லக்ஷ்மணன், இது தேவையில்லாத திமிரு விளையாட்டு. ஆமாம், உன் திமிரு விளையாட்டில் தானே எல்லாமே ஆரம்பம். மரியாதையாக நீ சரணடைஞ்சிரு. அது சரி, அதுக்கு தான் மெனக்கெட்டு தப்பிச்சேனா?
நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நான் எப்படி பத்திரிக்கையில் செய்தி தர முடியும்? எது நடக்கலை? உன்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு என்னை நீ காரில் கூட்டிகிட்டு போகலை? இல்லை. என்னை தப்பு செய்ய கூப்பிடல? பாத்ரூமுக்கு வரவழைச்சி கட்டிப்பிடிக்கல? நான்சென்ஸ். கிடையாது. உன் புருஷனை விட்டு என் மேலே கொலைப்பழி விழ வைக்கல? எல்லாம் உன் கற்பனை. சரி, நீ அப்படி சைவமாக சாகுறியா அசைவமாக சாகுறியா? உளராதே. சைவம்னா ரத்தம் வெளியில் ஒரு சொட்டு கூட வராமல் சாகிறது. அசைவம்னா பூரா ரத்தமும் வெளியில் வர்ற மாதிரி சாகிறது. எப்படி உனக்கு வசதி? உன்னோட வெத்து மிரட்டலுக்கு நான் பயப்படுறதா இல்லை. ரைட்டு, அப்போ நான் என் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். எதிர்முனை வைக்கப்பட்டதும் வெறுப்பாக ரிசீவரை சுவரில் மாட்டினாள் அர்ச்சனா. அத்தியாயம் 9. ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு முறை குளித்து ஏகமாய் அலங்கரித்து கொண்டு கவர்ச்சியான ஜாக்கெட்டும் சேலையும் அணிந்து புறப்பட்டாள் அர்ச்சனா. காரை விட்டு அவள் இறங்க வாசலுக்கு வந்து வரவேற்றான் விக்னேஷ். தயக்கம் இல்லாமல் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தைரியம் வந்துருச்சு அர்ச்சனா. அதனால் சொல்கிறேன், தேவதை மாதிரி இருக்கீங்க, உள்ளே வாங்க. தேங்க்யூ. மாடிக்கு போயிடலாம். மாடியிலிருந்து அவனுடைய படுக்கையறையை பார்த்ததும் மீண்டும் பிரமிப்பு ஏற்பட்டது. நாற்காலியில் அமர்ந்தார்கள். டீப்பாய் மேல் தயாராக வெளிநாட்டு விஸ்கி மற்றும் முந்திரி பருப்பு சிப்ஸ் வகைகள் தயாராக இருந்தன. நீங்கள் இவ்வளவு ஃப்ரீயாக பழகுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அர்ச்சனா என்றபடி 2 கிளாஸ்களில் ஊற்றி அவளிடம் ஒன்றை தந்தான். சியர்ஸ் சொல்லி லேசாக மோதிக்கொண்டு பருகினார்கள். தங்கள் சிகரெட்டுகளை பற்ற வைத்து கொண்டார்கள். இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணோட சேர்ந்து நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இதுதான் லைஃப்பில் முதல் தடவை என்றான். தேங்க்ஸ் என்றாள். இதில் தேங்க்ஸ் எதுக்கு? மேடம்னு சொல்லிகிட்டு இருந்த என்ன பொண்ணுன்னு சொன்னீங்களே அதுக்கு. நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கிற விதத்தையும் உடம்பை சிக்குன்னு வச்சிருக்கிற விதத்தையும் பார்க்குறப்போ ஒன்றும் இல்லைங்க. கமான்யா, வாக்கியத்தை முடிங்க. பார்க்குறப்ப மனசில் சலனப்படுதுன்னு சொல்ல வந்தேன். சலனப்படுதுன்னா எப்படி? கழுத்தை சாத்து அவளை பார்த்து கேட்டாள் அர்ச்சனா. போங்க, எல்லாத்தையும் மனசை விட்டு சொல்ல முடியாது. முடியும், அதுக்கு தான் இது என்று தன் கிளாஸை நிரப்பிக்கொண்டாள். நீங்கள் ஏதோ மனசு விட்டு பேசுகிறதா சொன்னீங்களே. எஸ் என்று ஒரே மூச்சில் காலி செய்து வைத்தாள். விக்னேஷ் என்று அடிக்குரலில் அழைத்தாள். சொல்லுங்க அர்ச்சனா. நான் சந்தோஷமாக இல்லை. ஏன், என்ன குறைச்சல்? அர்ச்சனா ஒரு விரலை கட்டிலை நோக்கி காட்டினாள். புரியலை. பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஆனால் ஒரு நல்ல புருஷன் இல்லை. என் வயசும் இளமையும் வேஸ்ட்டாக போகுது விக்னேஷ். உங்கள் நிலைமை தான் எனக்கும். ஏன் நிலைமையா? நீங்கள் அழகான மனைவியை இழந்துட்டு நிற்கிறீங்க. மனசுக்கு அந்த அதிர்ச்சி பழகி இருந்தாலும் உடம்புல அந்த ருசியோட ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். விக்னேஷ் அமைதியாக இருந்தான். அர்ச்சனா எழுந்து கொண்டாள். விக்னேஷ், ஐ லைக் யூ, ஐ வாண்ட் யூ. வெக்கத்தை விட்டு கேட்குறேன், கமான் என்று 2 கைகளையும் விரித்து அவனை ஏக்கத்துடன் பார்த்தாள். விக்னேஷ் சற்றே தடுமாறி பிறகு எழுந்து மௌனமாக அவளை நெருங்கி சட்டென்று ஒரு வெறி வந்தவனைப் போல அணைத்து கொண்டான். 4 கால்களும் தன்னிச்சையாக கட்டிலை நோக்கி நடந்தன. அத்தியாயம் 10. சோஃபாவில் அமர்ந்து வாக்மனில் சங்கீதம் ரசித்து கொண்டிருந்த அர்ச்சனாவின் மடியில் விழுந்தது அந்த அகலமான வர்ண அழைப்புதல். நிமிர்ந்து பார்க்க புன்னகையோடு நின்றிருந்தான் விக்னேஷ். ஹாய், எப்போ வந்தீங்க? உட்காருங்க. என்ன இது? கவரின் முதல் பக்கத்தை புரட்டிய அர்ச்சனாவுக்கு ஆச்சரியத்தில் விழிகள் பிதுங்கின. அவளுடைய உருவம் வரையப்பட்ட ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் அச்சிடப்பட்டு சமூக நல நாயகி அர்ச்சனா துரைராஜுக்கு பாராட்டு விழா என்று போட்டிருந்தது. என்ன இதெல்லாம் என்றாள். உள்ள பாருங்க. கவருக்குள்ள இந்த அட்டையை வெளியே எடுத்து பார்த்ததும் அவள் பிரமிப்பு மேலும் அதிகமாகியது. மாண்புமிகு சமூக நல அமைச்சர் தலைமை தாங்குவதாக, மதிப்புமிகு நீதிபதி பட்டமளிப்பதாகவும் போட்டு முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்துறை வழங்குவதாக போட்டிருந்தது. விழா முடிவில் பெண்களின் பிரச்சனை குறித்து ஒரு துண்டு சினிமா படம் காட்டப்படும் என்றும் இருந்தது. விக்னேஷ், எதுக்கு இந்த மாதிரி விழா எல்லாம்? அர்ச்சனா, உங்களுக்கு சமூகத்தில் இன்னும் நல்ல ரெக்கக்னேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். உங்களையே கேட்காம இந்த பெரிய விழா ஏற்பாடு செய்திருக்கேன். நாளன்னைக்கு புதன்கிழமை ஈவினிங் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் ஓப்பன் கிரவுண்டில் விழா. இன்றைக்கி ராத்திரி ஊர் பூரா போஸ்டர்ஸ் ஒட்டணும். டொனேஷனும் ஒரு பைசா யார்கிட்டையும் வாங்கலை, எல்லாம் என் செலவு. அர்ச்சனா நெகிழ்ந்து போய் அவனை பார்த்தாள். சுற்றிலும் ஒரு தடவை பார்த்துவிட்டு அவனை பார்த்து கண்ணடித்தாள். மேபி லவ் என்று சிரித்தாள். எப்படி வேணாலும் எடுத்துக்குங்க, விழாவுக்கு அவசியம் வரணும், பாராட்டுகளை ஏற்றுக்கணும் என்றான் விக்னேஷ். விக்னேஷ் கூப்பிட்டு, அர்ச்சனா என்றைக்குமே எதுக்குமே மறுக்க மாட்டா. ஐ எம் ஆல்வேஸ் யுவர்ஸ் என்றாள் அர்ச்சனா. போலீஸ் ஆஃபீஸர் காதில் விழுந்தா என்னை உள்ளே தள்ளிடுவார். ஒன்றும் ஆகாது, டோன்ட் வரி விக்னேஷ். ஓகே, நான் புறப்படுறேன், நிறைய ஏற்பாடுகள் இருக்குது என்று விடை பெற்றான் விக்னேஷ். புதன்கிழமை அதிகாலை 5:30க்கு டெபுட்டி கமிஷனர் துரைராஜ் ஜாகிங் செல்வதற்கான ஷூவை அணிந்து கொண்டிருந்த போது நைட்டியில் உறங்கிக் கொண்டிருந்த அர்ச்சனா புரண்டு படுத்து, ஹலோ டார்லிங், குட் மார்னிங் என்றாள். குட் மார்னிங். நான் இவ்வளவு சொல்லியும் நீ இன்னைக்கு நடக்க போகிற விழாவை கேன்சல் பண்ணலையா? பாரு, பேப்பரில் விளம்பரம் கூட வந்துருச்சு. எதுக்காக கேன்சல் செய்யணும்? நீ லட்சுமணனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற அர்ச்சனா. 2 தடவை ஃபோனில் உன்னை மிரட்டியிருக்கான். குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு பழமொழி இருக்குது, பதுங்குற புலி பாயும்னும் பழமொழி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகிற பாராட்டு விழாவில் நீ கலந்துக்க வேணாம் அர்ச்சனா.
டோன்ட் பி சில்லி டியர். இது யாருக்கும் நடக்கிற பாராட்டு விழா இல்லை. நான் விருந்தாளியாக போகலை, எனக்கு நடக்கிற பாராட்டு விழா. விழாவோட நாயகி நான். அமைச்சர் வர்றார், நீதிபதி வர்றார், எவ்வளவு பெரிய விஐபிக்கள் எல்லாம் வர்றாங்க. என்னோடய லேடிஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். மெட்ராஸில் உள்ள எல்லா மாதர் சங்கங்களுக்கும் அழைப்பு போயிருக்கு. ஒரு பத்திரிக்கை விடாமல் இன்வைட் பண்ணியிருக்காங்க. சச் அ கிராண்ட் ஃபங்க்ஷன், எப்படி கேன்சல் பண்ணுறது? எல்லாம் கிராண்டு தான். விழா சிறப்பாக நடக்கணும்னா நாயகி உயிரோடு இருக்க வேணாமா? ஜெயிலேருந்து தப்பிச்ச லட்சுமணன் பழிவெறியோடு முன்ன கொலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் நாமே அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கணுமா? இப்போது நம்ம சிஎம் மேலே சில பேருக்கு ஆவேசம் இல்லையா? அவருக்கு மர்டர் த்ரெட் இல்லையா? அதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா? சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு நடமாடிக்கிட்டு தானே இருக்காங்க. இதோ பாருங்க, அந்த லட்சுமணன் சும்மா மிரட்டுற வரைக்கும் தான் அவனுக்கு தைரியம். எனக்கு அவனால் ஏதாச்சும் ஆபத்து வரும்னு நினச்சா விழாவில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொடுங்க. விழாவுக்கு முன்னாடியே அவனை பிடிக்கிற வழியை பாருங்கள். நான் விழாவில் கலந்துக்க தான் போகிறேன். அர்ச்சனா, நான் என்ன சொல்கிறேன்னா, புரியுது, நீங்கள் என் பாதுகாப்பை மனசில் வச்சுக்கிட்டு பேசலை. எனக்கு பழி அதிகமாகிறது உங்களுக்கு பொறாமையாக இருக்கு, அதுதான் உண்மை. படப்படப்பாக பேசிய அவளை பரிதாபத்துடன் பார்த்தார் துரைராஜ். ஓகே, ஏற்கனவே விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துட்டேன். விழாவுக்கு நீ அவசரமாக புறப்பட்டு போயிடாதே. ஈவினிங் நான் டியூட்டியிலேருந்து வந்துடுறேன், நீ என்னோடையே வா. இது புருஷ லட்சணம் என்று சிரித்தாள். துரைராஜ் புறப்பட்டு காரில் கடற்கரைக்கு வந்து நிறுத்திவிட்டு மணல்வெளியை ஒட்டின உள்சாலையில் நிதானமாக ஓடத் துவங்கினார். விடிந்து கொண்டிருந்தது. ஏராளமாக பேர் ஓடிக்கொண்டும் உடற்பயிற்சி செய்து கொண்டும் இருந்தார்கள். கடல் தாண்டி வானம் சிவந்திருந்தது. அந்த பின்னணியில் கரைக்கு திரும்பும் படகுகளை பார்க்க ரம்யமாக இருந்தது. டக் 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 என்று சீராக 2 கிலோமீட்டர் தூரம் ஓடிய துரைராஜ் மறுபடி திரும்ப தன் காரை நோக்கி ஓடினார். காரை அடைந்ததும் அதன் பேனட் மேல் அமர்ந்து சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டார். உடம்பு பூரா வியர்வையாய் வழிந்தது. காரின் கதவு திறந்து டிரைவர் ஆசனத்தில் அமர்ந்து அருகில் இருந்த டவல் எடுத்து முகம் துடைத்து கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து மெயின் ரோட்டிற்கு வந்தபோது குட் மார்னிங் சார் என்று குரல் வந்தது. திட்டுக்கிட்டு காரை பிரேக் போட்டபடி திரும்பி பார்த்தார். கையில் ஒரு ரிவால்வருடன் புன்னகைத்தபடி அமர்ந்திருந்தான் லட்சுமணன். அவனுடைய நிஜ அடையாளங்கள் முழுவதும் தொலைந்து போயிருந்தன. காரை நிறுத்த வேணாம் சார், ஓட்டுங்க, நான் சொல்கிற வழியில் ஓட்டுங்க. இல்லைனா சாயங்கால பேப்பரில் டெபுட்டி கமிஷனர் துரைராஜ் இன்று காலையில் சுடப்பட்டார்னு செய்தி வரும். துரைராஜ் தன் பதற்றத்தை உழைத்து கொண்டு காரை அவன் சொன்ன திசையில் செலுத்தியபடி கேட்டார். லட்சுமணா, உனக்கு என்ன வேணும்? எங்கள் அப்பாவும் அம்மாவும் உயிரோடு வேணும், தருவீங்களா? நடந்ததை மறந்துடு. எப்படி சார் மறப்பீங்க? மறக்கிற மாதிரி சாதாரண சம்பவங்கள் நடக்கலையே. உங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என் மேலே அழகாக குழப்பலி செட்டப் செஞ்சு உள்ளே தள்ளினீங்களே. எவ்வளவு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள். இந்த நிமிஷம் நான் உங்களை சுட்டா உங்களால் என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. வேண்டாம். உன் பொண்டாட்டிக்கு ஃபோனில் 2 தடவை அவகாசம் கொடுத்தேன். என் பேச்சை அலட்சியப்படுத்திட்டா இந்த சண்டாளி. இன்னைக்கு இந்த தெருப்பொறிக்கி நாய்க்கு சமூக நல நாயகின்னு பட்டமளிப்பு விழாவாம். வாங்கிக்கிறதுக்கு கூச வேணாம் அவளுக்கு. லெஃப்ட்டில் திரும்புங்க. காரை லெஃப்டில் திருப்பினார். விழாவுக்கு அவளை சுமங்கலியாக அனுப்பலாமா இல்லை உங்களை விட்டு விதவையாக அனுப்பலாமா சார்? துப்பாக்கியின் முனையை அவர் கழுத்தில் நெருடியபடி கேட்டான் லட்சுமணன். நோ ப்ளீஸ், வேணாம். ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாம். என்ன அது? நீ வேறு மாநிலத்துக்கு தப்பிச்சு போயிடு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. உன்னை தேடுற மாதிரி அப்பப்போ ரிப்போர்ட் மட்டும் பேருக்கு கொடுத்துட்றேன். உன்னை கடைசி வரைக்கும் யாரும் அரெஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். தப்பிச்சு போயிடு. வாய் விட்டு சிரித்தான் லட்சுமணன். இதென்ன நீங்கள் காட்டுற சலுகையா? வேறு மாநிலத்துக்கு எதுக்காக போகணும்? இதே தமிழ்நாட்டில் இதே மெட்ராஸில் நானே தப்பிச்சு வந்ததுலேருந்து இத்தனை நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னை பிடிக்க முடிஞ்சதா உங்களால்? இப்போ உங்களை உயிரோடு விடுறதா வேணாமான்னு நான் தான் சார் சலுகை தரணும். சரி, என்னையோ என் மனைவியையோ கொல்லாமல் விட்டுட்டு என்ன எதிர்பார்க்குற? என்ன தருவீங்க? 2 லட்சம். எனக்கு பணம் வேணாம். வேற என்ன? உண்மையை தருவீங்களா? புரியலை. இந்த சமூகத்துக்கு உங்கள் மனைவியோட உண்மையான முகத்தை காட்டுவீங்களா? நடந்த உண்மைகளை சமூகத்துக்கு சொல்வீங்களா? டிசி தர்மச்சங்கடமாக எச்சில் விழுங்கினார். பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லணும், என் பொண்டாட்டி ஒழுக்கம் இல்லாதவள். அவள் கூத்தடிக்க கூப்பிட்டா லட்சுமணனை. அவன் தூன்னு துப்பிட்டு போயிட்டான். நான் என் பொண்டாட்டிக்கு ஜால்ரா. என் பொண்டாட்டியை கண்டிக்க வைக்கலாதவன். ஏன்னா நானும் ஒரு சாக்கடை. சுவாதின்னு ஒருத்தைய பர்மனண்ட்டாகவே சின்ன வீடாக வச்சுருக்கேன். என் பொண்டாட்டி அவமானப்பட்டதால் லட்சுமணன் மேலே பொய்ப்பழி போட்டு உள்ள தள்ளினேன். இவ்வளவும் சொல்லுவீங்களா? அவன் மேல் துரைராஜுக்கு எக்கச்சக்கமான ஆத்திரம் எழுந்தது. ஆனாலும் கழுத்துக்கு பின்னால் துப்பாக்கி இருந்ததால் எதுவும் பேச முடியவில்லை. என்ன பதில காணும்? லட்சுமணா, பணம் தரேன். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். தெரியாமலா சொன்னாங்க? உண்மையை பப்ளிக்கிட்ட எப்படி அம்பலப்படுத்தணுமோ அப்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போ மேற்கொண்டு பேசாமல் வாய மூடிட்டு காரை ஓட்டுங்க.
திருவான்மையூரில் ஒரு தனி வீட்டின் முன்பாக கார் நிறுத்தச் சொல்லி துப்பாக்கி முனையில் அவரை நடத்தி வீட்டுக்குள் அழைத்துச் சென்று ஒரு அறையில் நாட்காலியில் உட்கார வைத்து கயிறு போட்டு கட்டினான் லட்சுமணன். டெலிஃபோனை எடுத்து எண்கள் சுழட்டி விட்டு ரிசீவரை அவர் வாயருகே பிடித்து ரிவால்வர் முனையை அவர் நெஞ்சில் பதித்து நான் சொல்லிக் கொடுத்தபடி உங்கள் பொண்டாட்டிகிட்ட பேசுங்க என்றார் லட்சுமணன். ஹலோ, அர்ச்சனா ஸ்பீக்கிங். அர்ச்சனா, நான் தான் பேசுகிறேன். லட்சுமணன் இருக்கிற இடம் பற்றி எனக்கு ஒரு தகவல் திடீர்னு கிடைச்சிது. அவனை தேடி நான் போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு எப்போ திரும்பி வருவேன்னு சொல்ல முடியாது. நீ என்னை எதிர்பார்க்காம விழாவுக்கு போயிடு. சரிங்க, ஆல் தி பெஸ்ட். ரிசீவரை அதனிடத்தில் வைத்த லட்சுமணன் அவரிடம், ஆக உங்களை 2-3 நாளாக கூட யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இதோ பாரு, போலீஸ் ஆஃபீஸரோட விளையாடுறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடவே விளையாடுற மாதிரி விளைவுகளை நீ தாங்க மாட்ட. இதோ பாரு, ஒரு அகலமான பிளாஸ்திரி எடுத்து ரொம்ப பேசுகிறீங்க நீங்கள், உங்கள் வாய்க்கு ரெஸ்ட் வேணும் என்று ஒட்டினான். தடயமே இல்லாமல் உங்களை அழகாக எப்படி கொலை செய்யலாம்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் அப்படியே கழுத்தை சாய்ச்சிக்கிட்டு தூங்குங்க என்று அந்த அறையை பூட்டி கொண்டு வெளியே வந்தான் லட்சுமணன். வாசலில் நின்ற துரைராஜின் பர்சனல் அம்பாசிடர் காரில் ஏறி அமரத் தொடங்கி ஓட்டத் துவங்கினான். அந்த பள்ளியில் உணவு இடைவேளை நேரம். மாணவர்களும் மாணவிகளும் பள்ளிக்குள் இருந்த எல்லா மரத்தடிகளிலும் துண்டு விரித்து அமர்ந்து தங்கள் டப்பாக்களை திறந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சில பேருக்கு அம்மாக்கள் பரிமாறினார்கள், சில பேருக்கு ஆயாக்கள், சில பேருக்கு யாரும் இல்லாமல் அவர்களே எடுத்து போட்டு கொண்டார்கள். பிரீத்தியும் பிரசாத்தும் சாப்பிட்டு கொண்டிருக்க, ஏ அக்கா, அதை பாரு, நம்ம வண்டி வருது, டாடி வர்றாரே என்றான். அம்பாசிடர் காரை நிறுத்தி இறங்கின லட்சுமணன் அந்த கும்பல்களில் பிரீத்தியையும் பிரசாத்தையும் தேடி கண்டுபிடித்து அவர்களை நோக்கி வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தானே டெப்யூட்டி கமிஷனர் சாரோட குழந்தைங்க? ஆமாம், நான் சாரோட ஆஃபீஸ்லேருந்து வர்றேன். இன்றைக்கி உங்கள் மம்மியை பாராட்டி ஒரு விழா இருக்குதுல்ல, அதில் உங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க டேடி. ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் என்னோட அழைச்சிட்டு போகிறேன்னு மம்மி சொல்லி அனுப்பிச்சாங்களே என்றாள் பிரீத்தி. விழாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே போகணுமா? ஸ்கூல் முடிஞ்சு வந்த பிறகு ட்ரெஸ் பண்ணி புறப்பட லேட் ஆகணும் தான் லஞ்ச் டயத்தோடு கூட்டிகிட்டு வர சொன்னிருக்காங்க. எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லணுமே. உங்கள் டேடியை ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். அப்போ சரி என்ற அவர்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை மூடி கூடையில் வைத்து போட்டுக்கொண்டு அவனோடு வந்து காரில் ஏறிக்கொண்டார்கள். லட்சுமணன் விசிலடித்தபடியே காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். அத்தியாயம் 11. அர்ச்சனா பியூட்டி பார்லருக்கு சென்று மிக நவீனமாக சிகை அலங்காரமும் முகத்திற்கு மேக்கப்பும் போட்டுக்கொண்டு வீடு திரும்பினாள். இன்னும் குழந்தைங்க வரல என்றால் டிரைவரிடம். ஐயா கார் அனுப்பி கூப்பிட்டுக்கிட்டு போனாராமா. அவர் எதுக்காக கூப்பிட்டுட்டு போகணும்? ஓகே, சுவாதி வீட்டுக்கு போயிருப்பார். அவளையும் இந்த விழாவுக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லியிருந்தார். விடு. அர்ச்சனா அதற்கு மேல் குழந்தைகளை பற்றி யோசிக்காமல் தன் அறைக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கிய தன் கல்யாண பட்டுப்புடவையை உடுத்தி கொண்டாள். விக்னேஷ் வந்து தனது காரில் அழைத்து செல்வதாக சொல்லியிருந்ததால் காத்திருந்தாள். 5:30 மணிக்கு விக்னேஷ் வந்தான். அவள் அறைக்கு வந்து அவளை பார்த்தவன், மை காட், என்ன இப்படி உங்கள் அழகால் அட்டாக் பண்ணுறீங்களே, நியாயமா என்றான். ரொம்ப தான் சொல்லாதீங்க விக்னேஷ், பி ஃப்ராங்க். இப்போ உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி, இப்போ வேணாம், புடவை கசங்கிடும், மேக்கப் கலைஞ்சிரும். எப்போ 2ஆம் அத்தியாயம்? விழா முடிஞ்சதும் நேராக என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் போயிடலாம் விக்னேஷ். உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப பர்சனலாக நன்றி சொல்ல வேணாமா என்று கண்ணடித்தாள். வாங்க போகலாம், டைம் ஆச்சு. அவன் கார் ஓட்ட அவன் அருகில் அமர்ந்தாள். தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த விசேஷ பந்தலில் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது. நிறைய போலீஸ்காரர்கள் வந்திருந்தார்கள். கார்கள், இன்னும் கார்கள், மேலும் கார்கள். விழா மேடை பூலோக சொர்க்கமாக வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரதானமான மேடையின் நெற்றியில் அர்ச்சனாவின் கட் அவுட் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது. மேடைக்கு அருகில் காரை நிறுத்தி இறங்கி பவ்யமாக அவளுக்கு கார் கதவை திறந்து விட்டான் விக்னேஷ். எல்லோரும் கைத்தட்ட அவள் மேடையின் படிகளில் ஏறினார். வீடியோ கேமரா விடாமல் தொடர்ந்தது. கேமராக்கள் மாறி மாறி மின்னின. பிரஸ் என்று பிரிக்கப்பட்ட பகுதியில் கணிசமான பத்திரிகையாளர்கள் வந்திருந்தார்கள். அமைச்சரும் நீதிபதி ரகுநாதன் மற்றும் சிறப்புரையாற்றும் விஐபிகள் மேடையில் ஏறினார்கள். நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். மைக் முன்பாக வந்து நின்ற விக்னேஷ் கடவுள் வாழ்த்து என்றதும் ஒளிபெருக்கியில் கடவுள் வாழ்த்து வந்தது. எல்லோரும் எழுந்து கொண்டார்கள். பாடல் முடிந்து அமர்ந்ததும் விக்னேஷ் எல்லோரையும் வரவேற்று பேச துவங்கினான். விழா முடிவில் துண்டு படம் காட்டுவதற்காக மேடையில் பின்னணியில் ஸ்கிரீன் காட்டப்பட்டு மேடைக்கு கீழே 60mm ப்ரொஜெக்டர் தயாராக காத்திருந்தது. மதிப்புக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு சமூகத்தில் மலர்ந்திருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் மட்டுமே தீர்வு காண்பதோ உதவி செய்வதோ இயலாது. பொதுநோக்கம் கண்ட அமைப்புகளில் உதவி அவசியம் தேவைப்படுகிறது. திருமதி அர்ச்சனா துரைராஜ் நம் நகரில் சமூக பணிகளில் ஒரு உதாரண பெண்ணாக திகழ்கிறார். அவரை கௌரவிக்கும் விதமாக இப்போது அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போத்துவார். நீதிபதி அவர்கள் சமூக நல நாயகி என்று பட்டத்தை வழங்கிய பிறகு பாராட்டுரை நிகழ்த்துவார்கள். இப்போது பொன்னாடை போத்தலும் பட்டமளிப்பும். கேமராக்கள் தயாராயின. எழுந்து பணிவோடு நின்றாள் அர்ச்சனா. மேடையில் இருந்த அனைவரும் மரியாதை செலுத்தும் விதமாக எழுந்து நிற்க
அமைச்சர் கையில் பொன்னாடையும் நீதிபதி கையில் அலங்காரமாக பிரேம் செய்யப்பட்ட பட்டமும் தரப்பட, நிறுத்துங்கயா ஒரு நிமிஷம் என்று கூட்டத்திலிருந்து ஒரு கத்தல் வந்தது. தொடர்ந்து லட்சுமணன் மேடையில் படிகளில் விறுவிறுவென்று ஏறினான். மேடைக்கு வந்தான். மைக் முன்பாக நின்றான். அவனுடைய 2 பேண்ட் பாக்கெட்டுகளும் புடைத்து கொண்டு உப்பலாக இருந்தன. எல்லோருக்கும் வணக்கம். பொன்னாடை அப்புறமா போத்தலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. என்கிட்ட யாரும் வராதிங்க. நான் சொல்கிறத மீறி யார் நடந்தாலும் இந்த மேடை ஏன் இந்த ஏரியாவே வெடித்து சிதறும் என்று லட்சுமணன் தன் வலது பாக்கெட்டில் இருந்து ஏரியலுடன் கூடிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பீஸ் எடுத்தான். கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதோ பாருங்க என்று கார் பார்க்கிங் பகுதியில் தனியாக நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரை நோக்கி ஏரியலை பிடித்து பட்டனை அடுத்த வினாடி அந்த தூரத்து கார் படார் என்று தீஜ்வாலையுடன் வெடித்து சிதறியது. கூட்டத்தில் இருக்கிற யாரும் அவங்க நாற்காலியை விட்டு எந்திரிக்கக்கூடாது. இப்போது வெடித்தது சாதாரண பவர் உள்ள குண்டு. அந்த காரில் யாரும் இல்லை. ஒரு சாம்பிளுக்காக வெடித்து காட்டினேன். தீயணைப்பு படக்காரங்க அந்த கார் நெருப்பு அணைச்சிருங்க, மற்றவங்க நான் சொல்கிறத கவனிங்க என்று மற்றொரு ரிமோட் கண்ட்ரோலை எடுத்தான். அந்த கார் வெடித்த மாதிரி இப்போ நான் இதை அழுத்தினா அதோ கூட்டத்தில் பார்க் செய்யப்பட்டுள்ள இன்னொரு கார் வெடிக்கும். ஆனால் அந்த காருக்குள்ளே ஆளுங்க இருக்காங்க. விழாநாயகியோட புருஷன் டெபுட்டி கமிஷனர் துரைராஜ் அந்த காருக்குள்ளே இருக்கார். அர்ச்சனா மேடத்தோட 2 குழந்தைங்க அந்த காருக்குள்ளே இருக்காங்க. அந்த காருக்குள்ளே நான் வச்சுருக்கிற குண்டு சாதாரண பவர் இல்லை, சூப்பர் பவர். 400 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு புல்லு கூட இல்லாமல் கருக்க செய்கிற பவர்ஃபுல் பாம் அதில் இருக்குது. சொல்லுங்கள், இதை நான் இப்போ அழுத்தலாமா? ஐயோ வேண்டாம் என்று கூட்டத்தினர் அலறினார்கள். உனக்கு என்ன வேணும் என்றார் அமைச்சர். உண்மை வேணும். நான் லட்சுமணன் ஜெயிலேருந்து தப்பிச்சு கொலை குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட குற்றவாளி. இதே மேடையில் உட்கார்ந்துருக்கிற இதே நீதிபதி எனக்கு 5 வருஷம் கொடுத்தாரு. அவமானம் தாங்காமல் என் அப்பாவும் அம்மாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என் மேலே அநியாயமாக கொலைப்பழி விழ வச்சது துரைராஜ். அவர் ஏன் அப்படி செஞ்சார்? இந்த விவகாரத்துக்கு மூல காரணம் என்ன? இதெல்லாம் இப்போ மேடம் அர்ச்சனா இந்த மேடையில் சொல்லணும். உண்மையை மட்டும் சொல்லணும், இல்லைனா பட்டன் அழுத்திடுவேன். மேடையில் இருந்தவர்கள் அனைவரும் அர்ச்சனாவை பார்த்தார்கள். என்னங்க உண்மை அது? சொல்லிடுங்க. இவ்வளவு பேரோட உயிரை பணயமாக வச்சு பேசுகிறான் என்றார் அமைச்சர் அர்ச்சனாவிடம். அர்ச்சனாவுக்கு வியர்த்தது, படபடப்பாக வைந்தது. கைகளை பிசைந்தாள். நடந்து வந்து மற்றொரு மைக் முன்னால் நின்றாள். இவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல. இவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை என்றாள் அழிச்சாட்டியமாக. பொய் என்று கத்தினான் லட்சுமணன். நீங்கள் எல்லோரும் ஏன் தான்னு செத்தா கூட பரவாயில்ல, உண்மையை சொல்கிறது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறா. இவ ஒரு சண்டாளி. சமூகத்தில் இவளுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்புக்கும் மரியாதைக்கும் அருகதையே இல்லாதவ. இவ ஒழுக்கம்னா என்னன்னு கேட்குறவ. நந்தவனம்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க, அது தப்பு. புதர் தான் முழுக்க இவ. இந்த நந்தவனத்தில் பூவுக்கு பதிலாக பல புதர்கள் தான் கிடக்கும். அர்ச்சனாவும் குரல் உயர்த்தி மைக்கில் பேசினார். பைத்தியக்காரத்தனமாக ஏதோ ஒரு பகையை வச்சுக்கிட்டு இந்த விழாவில் எனக்கு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காகவே ஏதேதோ சொல்கிறான் இவன். இத்தனை பேர் உயர்களை பணயமாக வச்சு மிரட்டுறதுக்காக நடக்காத எதையும் நான் ஒத்துக்க முடியுமா? இவன் சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? நடந்து முடிஞ்ச என் சம்மந்தப்பட்ட சம்பவங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் இவளோட நடவடிக்கைகள் எப்படின்னு உங்களுக்கு விளக்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. இவ ஒழுக்கம் கெட்டவ. என்னை படுக்கைக்கு அடைச்சி நான் சம்மதிக்காததால் என்னை பழி வாங்கியவ. இதுதான் உண்மை. இவளோட சிறப்பு குணம் பற்றி இனிமேல் மிஸ்டர் விக்னேஷ் எடுத்து சொல்வார் என்றதும் ஒரு சின்ன டேப்பர் கார்டுடன் மைக்கருகில் வந்தான் விக்னேஷ். அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் அர்ச்சனா. வணக்கம். நான் என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு விபத்தில் பறி கொடுத்தவன். அந்த சோகம் தாங்காமல் தற்கொலை செய்துக்க போனவன். என்னை தற்கொலையிலேருந்து தடுத்து ஆறுதல் சொன்னவன் என் நண்பன் இந்த லட்சுமணன். இவன் ஜெயிலேருந்து தப்பிச்சு என்கிட்ட வந்தான். எல்லா விவரங்களும் சொன்னான். உண்மையை ஊருக்கு அம்பலப்படுத்துறதுக்காக முள்ளால் தான் எடுக்கிறதுக்காக ஆதாரங்கள் உருவாக்கிறதுக்காக நான் அர்ச்சனா மேலே ஆர்வம் இருக்கிற மாதிரி பழகினேன். அவங்க என் கூட பழகினாங்க. என்னோட சேர்ந்து அவங்க சிகரெட் குடிச்சிருக்காங்க, தண்ணி அடிச்சிருக்காங்க. அதுக்கும் மேலே என்னோட கட்டிலில் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ரகசியமாக கேமரா பொருத்தி 16mm ஃபிலிமில் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். என் இமேஜ் போனாலும் பரவாயில்ல, இவங்க உண்மையான இமேஜ் உங்களுக்கெல்லாம் தெரியணும். உண்மையை அவங்க வாயாலேயே ஒத்துக்கிற வரைக்கும் இந்த படம் ஓடும். போடுப்பா. ப்ராஜெக்டர் போடப்பட்டது. திரையில் அர்ச்சனாவும் விக்னேஷும் படுக்கறையில் மது அருந்தும் காட்சி வந்தது. விக்னேஷ், ஐ லைக் யூ, ஐ வாண்ட் யூ, வெக்கத்தை விட்டு கேட்குறேன், கமான் என்று அர்ச்சனா 2 கைகளையும் விரித்து விக்னேஷை ஏக்கத்துடன் பார்த்தாள். அதை ஆயிரக்கணக்கான கூட்டம் அதிர்ச்சியுடன் பார்க்க உறைந்து போய் நின்றிருந்தாள் அர்ச்சனா. ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா என்ற விக்னேஷ், மேற்கொண்டு படம் ஓடணுமா மேடம்? இத்தனை பேர் உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்கள் மானம் போனாலும் பரவாயில்ல. நோ, கத்தினாள். இவங்க சொன்னதெல்லாம் உண்மை என்று தன் முகத்தை பொத்தி கொண்டாள். எனக்கு உயிர் தேவையில்லை, இந்த உண்மைதான் தேவை. காரில் குண்டு எதுவும் இல்லை. இனி எந்த நடவடிக்கை எடுக்கணுமோ நீதிபதி அவர்களே எடுத்துக்குங்க என்றான் லட்சுமணன். அர்ச்சனாவை நோக்கி பறந்து வந்தது முதல் கல்.
மறுநாள் செய்தித்தாளில் பொதுமக்கள் கல்லால் அடித்து அர்ச்சனா துரைராஜ் மரணம் என்று செய்தி வந்தது. முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.